ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள். சரி. அப்ப நாம இன்றைக்கு எத்தனையாவது பாஸ் பேப்பர் பார்க்குறோம்டா 2022ஆம் ஆண்டு வெளியிட்ட பாஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? லாஸ்டாக நாம பார்த்தது 2021 பார்த்தோம். நேற்று 8வது இலக்கணம் நான் செஞ்சு பார்த்தோம்னா. அப்ப இன்றைக்கு நாம பிள்ளைகள் 2022ஆம் ஆண்டுட பாஸ் பேப்பர்ல இருக்கிற இந்த 20 MCQ வினாக்கள், அதே மாதிரி 8வது இலக்கண வினாக்கள். இதைத்தான் நாம பார்க்கிறோம். சரியோ? ஓகே. அப்ப நமக்கு நேரடியா கேள்விக்குள்ள போகும் பிள்ளைகள் பாருங்க. எல்லா வினாக்களுக்கும் விடை தருக. ஒவ்வொரு கூற்றுக்கும் கீழே 5 விடைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் மிக பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை அடைப்புக்குறிக்குள் எழுதுக என்று தந்திருக்குது. இந்த பிடிஎஃப் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. உங்களுக்கு வாசிக்க எழுதானே? வாசிக்கலாம் டீச்சர். ஓ டீச்சர் வாசிக்கலாம். ஓகே. டீச்சர் கையில வாசிக்கலாம். ஓகே. சரி. தெளிவான பாஸ் பேப்பர் இருக்கிறார்கள் அந்த உங்களோட ஹேண்ட் அவுட்ல இருக்கிறத பாருங்களா? ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். பின்வருவனவற்றுள் இதழ் குவியா உயிரெனு கேட்டிருக்குது. இது பின்வருவனவற்றுள் இதழ் குவியா உயிரெனு கேட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்க உயிரெழுத்துக்களை 12 உயிரெழுத்துக்களையும் அதோட உச்சரிப்பு முறைக்கடமைவாக நிறைய வகைப்படுத்துறோம். என்ன முன்னுயிர்கள், பின்னுயிர்கள், நடு உயிர்கள், வேற என்ன மேலுயிர்கள், கீழுயிர்கள் என்று அப்படி பிரிக்கிறோம். அதுல ஒரு வகைதான் பிள்ளைகள் இந்த இதழ் குவிந்த உயிரும் இதழ் குவியாத உயிரும். இது இதழ் குவிந்த உயிரும் இதழ் குவியாத உயிரும். உங்களுக்கு நான் நிறைய தரம் சொல்லி தந்திக்கிறேன். என்ன இதழ் குவிந்த உயிரெண்டா என்ன, இதழ் குவியாத உயிரெண்டா என்னன்னு சொல்லி தந்திக்கிறேன். ரிட்டர்ன் சொல்றேன் பிள்ளைகள், நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இதழ் குவிந்த உயிர்ன்னு சொல்றது என்னண்டா, உயிரெழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுதோ எங்களோட உதடுகள் குவியக்கூடிய வகையில் உச்சரிக்கப்பட்டால் அந்த எழுத்துக்கு நாங்க சொல்லுவோம் இதழ் குவிந்த உயிரெழுத்து என்று. சரியா? அதே மாதிரி இன்னும் சில உயிரெழுத்துக்கள் இருக்குது, அதை நாங்க உச்சரிக்கின்ற பொழுது எங்களோட உதடுகள் குவியறல்ல. அப்ப உதடுகள் குவியாத வகையில எந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த உயிரெழுத்துக்களை நாங்க சொல்லுவோம் இதழ் குவியாத உயிரெழுத்துக்கள் அப்படி என்று. சரி. அவங்ககிட்ட கேட்டது பிள்ளைகள் இதழ் குவியாத உயிரெழுத்து தான் கேட்டாங்க. எனவே உங்களுக்கு தந்திருக்கிற 5 ஆன்சர்லையும் நீங்க உச்சரிச்சு பாருங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. எந்த எழுத்தை உச்சரிக்கின்ற பொழுதோ உங்களோட உதடுகள் குவியாம விரியுதுன்றதை பாருங்களா? ஓகே. பாருங்க, முதலாவது ஊ. ஊன்னு சொல்லும் போது பிள்ளைகள் உங்களோட உதடுகள் குவியுது. விளங்குதோ? பாருங்க, உங்களோட 2 உதடுகளும் என்ன செய்யுது? டீச்சர். முன்னுக்கு குவியுது. அடுத்த பாருங்க ஊ. ஊன்னு சொல்லும் போதும் பிள்ளைகள் எங்களோட உதடுகள் நல்லாக குவியுது. அடுத்து பாருங்க ஓ. ஓன்னு சொல்லும் போதும் என்ன செய்யுது? எங்களுடைய இதடுகள் குவியுது. அதே மாதிரி ஓன்னு சொல்லும் போதும் எங்களுடைய உதடுகள் அதாவது இதழ்கள் வந்து என்ன செய்யுது? குவியுது. ஆனா பிள்ளைகள் ஐயன்னு சொல்லும் போதோ என்ன நடக்குதுண்டா, எங்களுடைய உதடுகள் வந்து குவியறதுக்கு பதிலாக விரியுது. என்ன செய்யுது? நல்லாக விரியுது. எனவே குவியாத வகையில் உச்சரிக்கப்படுகின்ற எழுத்து எதுன்னு கேட்டால் ஆன்சராக வரப்போறது ஐ. விளங்கினதா? டீச்சர். ஓ ஓகே. டீச்சர். ஓகே. 2வது கேள்விக்கு போவோமாப்பா. பாருங்க, பின்வருவனவற்றுள் ஈரிதழ் வெடிப்பொலின்னு கேட்டிருக்காங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பின்வருவனவற்றுள் ஈரிதழ் வெடிப்பொலி. அப்ப இப்படியான கேள்விகளின் போது பிள்ளை நீங்க என்ன செய்யணும்டா, 2 ஒலிகளுக்கும் வரக்கூடிய எழுத்துக்களை போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அந்த 2லயுமே ஒரே வகையான எழுத்து எது இருக்குதோ அதை ஆன்சரா எடுக்கணும். சரியோ? பாருங்க, ஈரிதழ் வெடிப்பொலி கேட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் டீச்சர். டீச்சர் பேசிக்கொண்டா இருக்கீங்க? டீச்சர் இல்ல.
டீச்சர் கிளாஸ்ல இருக்காங்க என்ன பேசல. இப்ப நான் கதைக்கிறது விளங்குதோ? ஓ டீச்சர் டீச்சர் விளங்குது டீச்சர். ஓகே. அப்ப பாருங்க, உங்களுக்கு இதை கேட்டிருக்காங்க பிள்ளைகள் ஈரிதழ் வெடிப்பொலிகள் அப்படின்ட்டு. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்? ஈரிதழ் ஒலிகள் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பின்பு பார்க்கணும் வெடிப்பொலிகள் என்னன்ட்டு. அதுக்கு பிறகு ரெண்டுலயும் பொதுவாக இருக்கிற எழுத்தை தான் நீங்க சூஸ் பண்ணணும். சரி, ஈரிதழ் ஒலிகள் என்னென்ன வரும் பிள்ளைகள்? டீச்சர். வெரி குட். இப்பும் தான் வந்து ஈரிதழ் ஒலிகள். அதே மாதிரி வெடிப்பொலிகள் என்னன்னு பார்க்கணும். என்ன எழுத்துக்களை நாம வெடிப்பொலிகள் என்று சொல்லுறோம்? வல்லின எழுத்துக்கள் டீச்சர். கசட தப்பரண்ட வல்லின எழுத்துக்கள் ஆறையும் தான் நாம என்ன சொல்லுவோம்? வெடிப்பொலி என்று. அப்ப உங்ககிட்ட கேட்ட பிள்ளைகள் நீங்க எடுக்கக்கூடிய விட ஈறுதொழிலியாகவும் இருக்க வேணும், அதே சமயம் அதை ஒரு வெடிப்பொலியாகவும் இருக்க வேணும். அப்ப நீங்க பார்க்கணும் இந்த இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிற எழுத்து எதுன்னு பார்க்கணும். என்ன எழுத்து பொதுவா இருக்குது? இப்பன் என்ன செய்யுது? பொதுவாக இருக்குது. எனவே இப்பன்னா என்பது ஈரிதழ் வெடிப்பொலிக்குள்ள வரும். கிளியரா? டீச்சர். சரி, இப்ப மூணாவது கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்க, சொல்லின் இடையில் நல்லா விளங்கெடுக்கணுமா? சொல்லின் இடையில் மூன்று மெய்கள் மயங்குமாயின் அவற்றுள் முதலாவதாக அமையத்தக்க எழுத்து எதுன்னு இருக்கிறாங்க. ஒரு சொல்லிட இடையில மூன்று மைகள் மயங்குவதாக இருந்தால் அதுல முதலாவதாக மயங்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. முதலாவதாக மயங்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. என்னென்ன எழுத்துக்கள் வரலாம் பிள்ளைகள்? ஒரு சொல்லிட இடையில மூன்று மைகள் மயங்கும் பொழுதோ அந்த மூன்று மைகள்ல முதலாவது மையாக 3 எழுத்துக்கள் வரலாம்னு நான் அவளும் சொல்லி தந்தேன். என்னென்ன எழுத்துக்கள்? வெரி குட். ஈயண்ணா, இறண்ணா, மௌலகர், இல்லண்ணா என்பது பிள்ளைகள் மூன்று மைகள் மயங்கி வார டைம்ல முதலாவது மையாக இவர் இருப்பாரு. சரி, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக் கொள்ளணும். சில பிள்ளைகள் எப்படி வந்து இதை படிக்கிறாங்கண்டா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படித்தானா பாருங்க. சொல்லுண்டுல ஈயண்ணாவோ இறண்ணாவோ இல்லண்ணாவோ வந்தால் அதுக்கு பிறகு வரக்கூடிய மூன்று மைகள் மயங்கி வருமானு படிக்கிறாங்க. இப்படி ஒரு சொல்லுட இடையில ஈயண்ணாவையோ இறண்ணாவையோ இல்லண்ணாவையோ கண்டா போதும் அவங்க எப்படி சொல்றாங்க? இந்த எழுத்துக்கள் வாரதாலதான் நாம் என்ன செய்யுது? மூன்று மைகள் மயங்குதுன்னு சொல்றாங்க. சரியா? இதுல விளக்கம் அப்படி இல்லை பிள்ளைகள். விளங்குனதா? இதுட விளக்கம் என்னண்டா ஒரு சொல்லிட மூன்று மைகள் மயங்கி இருக்குமா இருந்தா ஒரு சொல்லுல மூன்று மைகள் மயங்கி இருக்குமா இருந்தால் அந்த மூன்று மைகள்ல முதலாவது மை இவங்களாக இருப்பாங்க என்றதான் இதுட விளக்கம். இல்லைங்கன்னதா? ஒன்று ஈயண்ணா இறண்ணா இல்லைன்னா இவங்க மூணுல யாராவது ஒருத்தர் முதல்ல வருவார். அதெல்லாம நாம் இப்படி படிக்க கூடா. இவங்க வந்தால்தான் இவங்களுக்கு பிறகு வரக்கூடிய மூன்று மைகள் மயங்கி வரும் இடத்தை படிக்க கூடா. அது பிள்ளையான விளக்கம். நாங்க எப்படி படிக்கணும்டா ஒரு சொல்லிடையில மூன்று மெய்கள் மயங்கி இருந்தென்றால் அதுல முதலாவதாக மை இந்த மூணு மெய் எழுத்துக்கள் ஒரு உண்டாக இருக்கலாம். ஒன்றிங்கன ஈயண்ண வந்திருக்கலாம், அல்லது இறன வந்திருக்கலாம், அல்லது இல்லன வந்திருக்கலாம். இதுல வேற என்ன சரி எழுத்துக்கள் வரலாம். சரியா? இதுதான் இது உண்மையான விளக்கம். சரி, உதாரணம் பாருங்க. வாய்க்கால். இதுல மூன்று மைகள் மயங்கி இருக்குதுன்னா ஈயண்ணா இக்கண்ணா எங்களை காணால மூன்று மைகள் மயங்கி இருக்குது. அதுல முதலாவதா இருக்கிற மை எழுத்தது ஈயண்ணா. ஈயண்ணா. இன்னொன்று பாருங்களேன், தேர்கால். தேர்கால்ல பாருங்க மூன்று மைகள் மயங்கி இருக்குது. இறண்ணா இக்கண்ணா எங்களை காணால் இருக்கிற இக்கண்ணா. மூன்று மைகள் மயங்கின டைம்ல முதலாவதா இருக்கிற மை எழுத்தது
இறன்னு. அதே மாதிரி பாருங்க வாழ்க்கை. மூன்று மைகள் மயங்கி இருக்குது. இல்லன்னா இக்கன்னா எங்களை கையில் இருக்கிற இக்கன்னா. மூன்று மைகள் மயங்கின டைம்ல முதலாவதாக அமைந்த மெய் எழுத்து எது? இல்லன்னா 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 என்ன? அப்ப நீங்க நல்லா நினைவச்சுக்கணும் பிள்ளைகள். ஒரு சொல்லிட இடையில மூன்று மைகள் மயங்கி இருந்தால் அதுல முதலாவதாக வரக்கூடிய மெய் இயன்னாவோ இறன்னாவோ அல்லது இல்லன்னாவாகவோ இருக்கலாம். விளங்கினதா? ஓ டீச்சர் Okay. எனவே இதுக்கு சரியான ஆன்சர் இதுல இஎன்ஆ வந்திருக்குது. எனவே உங்களுக்கு இஎன்ஆவை எடுக்கலாம். சரி, ஓகே. அப்ப நம்ம 4வது கேள்வி போகும் பிள்ளைகள் பாருங்க. நிலைமொழி ஈற்றுமை இரட்டித்து புணரத்தக்கது. இப்படியான சொற்களை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வாசிங்க. நிலைமொழி ஈற்றுமை கொஞ்சம் விலங்கெடுக்கிறது டைம் கொடுங்க. விலங்கெடுத்ததுக்கு பிறகு நீங்க செஞ்சு பாருங்க. அப்பதான் இலக்கணம் நுணுக்கமா செய்யலாம். பாருங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நிலைமொழியினுடைய ஈற்றுமையா. அப்ப உங்களுக்கு தெரியும் நிலைமொழி ஒன்று இருக்குது, வறுமொழி ஒன்று இருக்குது. அதுல முதலாவது ஆள் தான் நிலைமொழி, இரண்டாவதா வரக்கூடியார் வறுமொழி. சரியோ? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கண்டா நிலைமொழி ஈற்றாம். அதான் அது என்ன? நிலைமொழியினுடைய கடைசி என்ன? நிலைமொழியினுடைய கடைசி மெய் எழுத்து. அப்ப நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்ப நிலைமொழியாக வரக்கூடிய சொல்லுட இறுதி எழுத்து என்னவா இருக்கணுமா? ஒரு மெய்யெழுத்தா இருக்கணுமா? அந்த மெய்யெழுத்து இரட்டித்து புணரத்தக்கதான் பிள்ளைகள். அதாவது உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த நிலைமொழியோட இறுதியில ஈயன வந்தன்னு வைங்க. அப்ப ஈயன வந்தண்டா இரட்டிக்கணும்னா டபுள் ஆக ஈயன வந்திருக்க வேணும். என்ன? இக்கன வந்தால் இக்கு வந்து டபுள் ஆகி இருக்க வேணும். இப்ப இதைத்தான் கேட்கிறாங்க. நிலைமொழியினுடைய கடைசியில் இருக்கிற மெய்யெழுத்து இரட்டிப்படையக்கூடிய வகையில புணர்ந்த சொல் எதுன்னு கேட்கிறாங்க. கேள்வி விளங்கினதோ? ஓ டீச்சர் ஓகே. இப்ப நாம என்ன செய்வோம்டா எந்த சொல்லுல அப்படியான ஒரு மாற்றம் நடந்திருக்குதுன்றத பாப்போமா? பாருங்க, மண்ணுக்கு வந்திருக்குது. இவன் மண்ணுக்குன்றத பிரிங்க பாப்போம் பிள்ளைகள். எப்படி வரும்? மண் சகக்கு மண் சகப்பு மண் சக உக்குன்னு வரும். நான் சொன்னனா இல்லையா? 4ஆம் வேற்றுமையினுடைய கூறுப போடும் பொழுதோ அத 3 விதங்கள் எங்களே போடலாமனா. ஒன்று அக்கு வகை போடலாம், அடுத்தது இக்கு வகை வரும். மாற்று வடிவங்கள் இது. அடுத்தது என்ன வரும்? உக்கு வகை வரும். அப்படிங்க அந்த 4ஆம் வேற்றுமையினுடைய கூறுபத்தான் அதோட மாற்று வடிவமாக நாங்க உக்குன்னு போட்டது. சரியோ? ஓகே, பாருங்களா இப்போ. சரி, இவன் மண்ணுக்கு வந்திருக்குது. சரி, இந்த மண்ணுக்குன்றதுல பிள்ளைகள் மண் என்றது நிலைமொழி, உக்கு என்றது வறுமொழி. இப்ப இது சேர்ந்து எப்படி வந்திருக்குது? மண்ணுக்கு வாக மாறி இருக்குது. ஓகே, இப்ப நாம பார்ப்போம் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இங்க இரட்டி படைஞ்சிருக்குதான்னு பார்ப்போம். பாருங்க, மண்ன்றதுதான் பிள்ளைகள் நிலைமொழி. நிலைமொழியினுடைய லாஸ்ட் லெட்டர் என்ன? இன்னன்னா. இப்ப நாங்க பார்க்கணும் இந்த இன்னன்னான்றது இரட்டி படைஞ்சிருக்குதான்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த நூனா பிரிச்சா பிள்ளைகள் இன் சக ஊதான் நூ. சரியா? இப்ப நான் காட்டுறேன்னா இந்த மண்ன்றது பிள்ளைகள் அப்படியே இங்க இருக்குது. இந்த உக்குன்றது இந்த நுக்கூல் இருக்கிற உக்கூல் இருக்குது. சரியா? இன் சக ஊதானே நூ. அப்ப இந்த உக்குன்றது இதுல இருக்கிறது தான். அப்ப இந்த இன்னன்னான்றது எங்கிருந்து வந்தது? இன்னன்றது இவர் யாரு பிள்ளைகள்? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இரட்டி படைஞ்சதால வந்தால் தான் இந்த இன்னன். இல்லைங்களா? இந்த இன்னென்ன யாரு? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இரட்டி படைஞ்சு வந்ததுதான் இந்த இன்னன்னா. அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு இன் தோன்றி அந்த இன்னன்னா ஊனாவோட சேர்ந்து இங்குள்ள நூவாக மாறி இருக்குது. விளங்கினதா? எனவே நிலைமொழியினுடைய ஈற்றுமை இரட்டித்து புணர்ந்ததற்கு சிறந்த உதாரணமாக எங்களுக்கு மண்ணுக்கு என்றதை எடுக்கலாம். விளங்கினதா? அடுத்து பாருங்க, பாலுக்கு. பால் சக உக்கு தான் பாலுக்கு. இதுல நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இதா இரட்டி படைஞ்சிருக்குதா? இல்ல. பாருங்க, பா சக லூ ஆகிருக்குது. அவங்களுக்கு அப்படியே வந்திருக்குது. இது வராது. அடுத்து பாருங்க, பெண்களுக்கு. பெண்கள் சக 4ஆம் வேற்றுமையினுடைய மாற்று வடிவமான உக்குவை போட்டால் பெண்களுக்குன்னு மாறும். இல்லைங்களா? அடுத்து பாருங்க, ஆசிரியருக்கு. அதுவும் அப்படித்தான். உலகுக்கு. உலகு சக
இக்கு தான் உலகுக்கு பாருங்க. உலகுக்கு. எனவே நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கிற மெய்யெழுத்து டபுளாகி பொன்னந்த சொல்லுக்கு உதாரணமாக எங்களுக்கு மண்ணுக்கு என்றதை எடுக்கலாம். கிளியரானு பாருங்க. ஓகே ஓகே. அப்ப 5வது கேள்வி போவோம். 4வது கேள்வியில டவுட் இருக்குதா? டவுட் இல்ல. ஓகே சரி. இப்ப நாம 5வது கேள்வி போவோமா? பாருங்க. வேற்றுமை உறுப்பு ஏற்கும் போது வடிவம் மாறாத சொல். இப்படியான கேள்விகளை விளையால் நீங்க குழம்புற இல்ல. ஐயோ நாங்க இப்படி ஒண்ணு படிக்க இல்லைன்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க அதை என்ன செய்ய போறீங்க? இதுல அதாவது எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, செஞ்சு பார்க்க போறீங்க. அப்ப வேற்றுமை உறுப்பு ஏற்கும் பொழுது வடிவம் மாறாத சொல்ல கேட்டா பிள்ளைகள் உங்களுக்கு தந்திருக்கிற சொல்லோட நீங்க வேற்றுமை உறுப்பை சேர்த்து பாருங்க. சேர்த்து பார்த்தால் வடிவம் மாறுதா இல்லையான்னு பார்த்து மாறாதது எதுவோ அதுக்கு நீங்க ஆன்சரா கொடுத்தா சரி. சரியோ? இப்ப நாங்க ஒரு வேற்றுமை உறுப்பை சேர்த்து பார்ப்போமே. முதலாவது நாங்கள் என்று தந்திருக்குதுன்னு. ஓகே, நாங்கள் என்று தந்திருக்குது. அதுக்கு பின்னால ஒரு வேற்றுமை உறுப்பு சொல்லுங்க. என்ன வேற்றுமை உறுப்பு போடலாம்? ஐயுறுப்பு மேம். ஓகே, ஐ உறுப்பு. சரி பிள்ளைகள், நாங்கள் சக ஐ எப்படி உருவாகும்? எங்களை என்று உருவாகும்னா நாங்கள் சகாய ஒரு நாளும் நாங்க நாங்களை என்று சொல்ல மாட்டோம், எங்களை என்று தான் சொல்லுவோம். அப்ப பாருங்க, நாங்கள் என்ற சொல்லோட ஐ என்ற வேற்றுமை உருவ சேர்த்த உடனே அதோட ஒட்டுமொத்த வடிவமுமே சேஞ்ச் ஆகி அது எங்களை என்று மாறிடுது. எனவே இது என்ன, வடிவம் மாறாத சொல்லுக்குள்ள வருமா அல்லது வடிவம் சொல்லுக்குள்ள வருமா? வடிவ மாற்றம் அடையும் சொல்லுக்குள்ள வரும். சரி, அடுத்த பாருங்க. நீங்கள் சக ஐ எப்படி வரும்? நீங்கள் சக ஐய பிள்ளைகள் நாங்க ஒரு நாளும் நீங்களை என்று சொல்ல மாட்டோம், உங்களை என்றுதான் சொல்லுவோம். பாருங்க, அந்த நீங்கள் என்றதோட ஐயுறுப்பு நாம எப்ப சேர்த்தோமோ அப்பவே அதோட வடிவம் மாறிட்டு. சரி, அடுத்த பாருங்க. அவர் சக ஐ எப்படி உருவாகும்? அவரை என்று மாறும். இப்ப இதுக்கு வடிவம் மாறி இருக்குதா? இல்ல, இதுல வடிவம் மாறும், அது பழைய வடிவத்திலேயே தான் இருக்குது. சரி, அடுத்தது தாங்கள். தாங்கள் சகாய் எப்படி வரும் பிள்ளைகள்? வெரி குட். தாங்கள் சகாய் தாங்கள் சகாய் என்ன, தங்களை என்று மாறும். என்ன அப்ப பாருங்க, வடிவம் மாறி இருக்குதா இல்லையா? தாங்கள்ன்றது இங்க தங்கள் என்று மாறி இருக்குது. வடிவம் மாறி இருக்குதோ இல்லையோ? மாறி இருக்குது. அடுத்த பாருங்க, நாம். நாம் சகாய் எப்படி வரும் பிள்ளைகள்? வெரி குட். நாம் சகாய் எம்மையும் எடுக்கலாம் அல்லது நாம் சகாய் நம்மையும் எடுக்கலாம். பாருங்க, இந்த ரெண்டுமே வடிவ மாற்றம் தான் வந்திருக்குது. நாம் பண்றது இங்கல எம்மையாக மாறி இருக்குது, நாம் பண்றது இங்கல நம்மையாக மாறி, நம்மை என்றதையும் விட எம்மை என்றது பொருத்தமானதா இருக்கும். சரியோ? தாங்கள் என்றதை தங்களை என்று மாத்தின மாதிரி. சரி, அப்ப நாம் சகாய் எம்மை என்பதாக எடுத்தா இங்க என்ன நடந்திருக்குது? வடிவம் மாறி இருக்குது. எனவே வடிவம் மாறாத சொல்லு கேட்டா பிள்ளைகள் எங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போதோ அவர் என்றுதான் வரப்போகுது. சரியா? அவர். இப்ப நம்மை என்று எடுத்தாலும் கூட இந்த நாம் என்றதானே நம்மையாக மாறி இருக்குது, வடிவம் மாறி இருக்குதுன்னுதான் நாங்க எடுக்கிறோம். சரியா? ஓகே, அதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். அடுத்த கேள்வி வாங்க பிள்ளைகள். 6வது கேள்வி. ஈ எனும் இறந்த கால இடைநிலை இடம்பெறும் சொல் என்று கேட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இறந்த கால இடைநிலைகள்ல கொஞ்சம் எழுத்துக்கள் வருமனா, நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. ஒன்று இத்தன்னா, அடுத்தது இட்டன்னா, அடுத்தது இட்டன்னா, அடுத்தது இன்னன்னா, அடுத்தது இன்னன்னா, அடுத்தது ஈனா. இதெல்லாம் தான் என்ன, ஒரு இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய வினை சொல்லுட இடைநிலையாக வரத்தக்க எழுத்துக்கள் தான் இது. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. இப்ப எங்ககிட்ட கேக்குறாங்க, ஈனும் இறந்த கால இடைநிலை எந்த சொல்லுல இருக்குதுன்னு கேக்குறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்னா இதை முறைப்படி பிரித்து பார்க்கணும். சரி,
ஓகே, பாருங்க. வாடினன்னு இருக்குது. வாடினன்றதை பிரிச்சா எப்படி வரும் பிள்ளைகள்? வாடு சகை இன்சக வெரி குட். வாடினன்றதை பிரிச்சா எப்படி வரும்? வாடு சக இன்சக என்று வருமானா? பாருங்க, இது இதுல வாடுன்றது பிள்ளைகள் பகுதி. வாடுன்றது என்ன? பகுதி. ஏன்றது என்ன? விகுதி. அப்ப இன்னன்றது எது? இடைநிலை. இடைநிலை. எங்களுக்கு கேட்டது பிள்ளைகள் ஈ என்ற இடைநிலை தானா வந்திருக்க வேணும். எங்களுக்கு இன் என்ற இடைநிலை கேட்க இல்லை. எனவே தான் என்ன செய்யாது, வராது. மைக்கை மியூட் பண்ணுங்க. யாரையும் மைக் ஒன்னா இருக்குது. மைக்கை மியூட் பண்ணுங்க. ஓகே, சரி. ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், நாடியது. ரெண்டாவது என்ன தந்திருக்குது? நாடியது என்று தந்திருக்குது. இவ பாருங்களா, நாடியது என்றதை பிரிச்சா எப்படி வரும் பிள்ளைகள்? நாடு சக ஈ சக அது. நாடு தம்பி சகாது. வெரி குட். நாடு சக ஈ சக அதுதான் என்ன? நாடியது ஆக வந்திருக்குது. இவ பாருங்க, நாடு என்று சொல்றது ஒரு பகுதி, அது என்று சொல்றது விகுதி, ஈ என்றது என்ன? இறந்த கால இடைநிலையாக காணப்படுது. அப்ப இதுதான் சேர்ந்து எப்படி வந்திருக்குது? நாடியது ஆக வந்திருக்குது. இதுல என்ன நடந்திருக்குதுண்டா பிள்ளைகள்? இந்த டூனால இருக்கிற ஊன கெட்டு போய் இருக்குது. பாருங்க, டூனான்னு சொல்றது இட்சக ஊதானே. புணர்ச்சியும் பொழுதோ இந்த ஊனை இல்லாமல் போய் என்ன செஞ்சிருக்குது? இந்த இட்டன்னா ஈனாவோட போய் சேர்ந்திருக்குது. அப்ப இட்சக ஈயாக சேர்ந்தால் அது டி ஆக மாறும். அந்த டி தான் இங்க இருக்கிற டி. பிள்ளைங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, ஓடினாய். ஓடினாய் எப்படி பிள்ளைகள் பிரிக்கலாம்? ஓடு சக இன்சக ஆய். வெரி குட். ஓடு சக இன்சக ஆய்தான் என்ன? ஓடினாய். என்னதா? அப்ப இங்க இன்னன்றது இடைநிலையாக வந்திருக்குதுன்னு, எனவே ஆன்சராக எடுக்க இல்லாது. அடுத்து பாருங்க, தேடினேன். தேடினேன் என்றது எப்படி பிரிக்கலாம்? தேடு சக இன்சக ஏன். சக ஏன். தேடினேன். பாருங்க, தேடு என்றது பகுதி, ஏன் என்றது விகுதி, இன் என்றது இறந்த கால இடைநிலை. எனவே இன் வந்ததால எங்களுக்கு எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, போனேன். போ சக என்னது? இன் சக ஏன். போ சக இன் சக ஏன் தான் போனேன். அப்ப போனன்றது பகுதி, ஏன் என்றது விகுதி, இன் என்றது இறந்த கால இடைநிலை. விளங்கினதோ? எனவே ஆன்சராக வரப்போறது நாடியது என்றது. அது கிளியரான பாருங்க. எது? இறந்த கால வினை இடைநிலைகளை திருப்பி சொல்லுங்க. எழுதி கொள்றேன் பாருங்களா. அவசரமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இறந்த கால இடைநிலைகள். ஓகே டீச்சர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்தது. சரியா? ஆண்பால் பெண்பால் உணர்த்தும் விகுதி பெறாமலே பொருளால் பால் வேறுபாடு உணர்த்தும் சொல். அதாவது பிள்ளைகள், சில ஆண்பால் பெண்பால் சொற்கள்ல விகுதி மூலமாத்தான் பால் உணர்த்துது. அன் வந்தால் ஆண்பால், அல் வந்தால் பெண்பால் அப்படின்னு நாம சொல்லி சில ஆண்பால் பெண்பால் விகுதிகள் இருக்குது. அப்படி விகுதி மூலமாக உணர்த்துகின்ற பால் சொற்கள் இருக்குது. அதெல்லாம பிள்ளைகள் சில சொற்கள் இருக்குது, அவங்க விகுதி மூலமாக இல்ல ஆண்பால் பெண்பால் உணர்த்துறது, அந்த பொருள் மூலமா அந்த சொல்லிலே விளங்குது. அப்படிப்பட்ட சொல் எதுன்னு தான் கேட்கிறாங்க. சரியோ? இப்ப நாம கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? பாருங்க, நடிகை என்ன வந்திருக்குது முதலாவது. இந்த நடிகைக்கு பிள்ளைகள் ஆண்பால் எது? நடிகன். நடிகன், நடிகை. இப்ப பாருங்க, நடிகை நடிகன் அல்லது நடிகன் நடிகையில நடிகன் தான் ஆண்பால் என்றதும் நடிகை தான் பெண்பால் என்றதும் எங்களுக்கு எது உணர்த்தினது? அவங்களோட சொல்லில் இருக்கிற கடைசி உறுப்பான விகுதி தான் உணர்த்தினது. பாருங்க, இந்த நடி என்றதுக்கு கையை வெட்டிட்டு கண்ணை போட்டா ஆணாக மாறிடும், இந்த கண்ணை வெட்டிட்டு கையன்னு போட்டா பெண்ணாக மாறிடும். எனவே இவங்க ஆண்பால் தான், இவங்க பெண்பால் தான் என்றதை உணர்த்துறது எது?
அவங்களோட லாஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய விகுதி. இங்க இருக்கிற அன் விகுதியும் இங்க இருக்கிற ஐ விகுதியும் தான் என்ன செய்யுது உணர்த்துது. அது விளங்குதா இல்லையா? விளங்கினதா இல்லைன்னா ரிட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? விளங்கிடுடி. ஓகே. அந்த நடிகன் என்றது ஆண்பால் என்றது உணர்த்தினது அங்க இருக்கிற அன் விகுதி. அதே மாதிரி ஓகே நடிகை என்றத பெண்பால் என்றது உணர்த்தினது அங்க இருக்கிற ஐ விகுதி என இறுதியில் இருக்கிறது. எனவே அந்த விகுதிகள் தான் இவங்களுக்கான பாலை உணர்த்தினது. என்ன விகுதியை மாத்தி போட்டேன்னு சொன்னா மர்க்கம் பால் மாறிடும். எனவே விகுதி மூலமாகத்தான் இவங்களுடைய ஜெண்டர் தீர்மானிக்கப்படுது. சரி, அடுத்து பாருங்க மாணவி. மாணவியினுடைய ஆண்பால் எது விலகல்? மாணவன். வெரி குட். பாருங்க, இந்த மாணவன் என்றது ஆண்பால் என்றதையும் மாணவி என்றது பெண்பால் என்றதையும் உணர்த்தினது அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு பின்னால் இருக்கிற விகுதி. பாருங்க, இங்க இருக்கிற அன் விகுதி தான் இவனை ஆண்பாலாகி காட்டினது. இங்க இருக்கிற ஈ விகுதி தான் இவளை பெண்பாலாகி காட்டினது. இல்லைங்கதா? எனவே இவங்க விகுதி மூலமாக பால் உணர்த்துகின்ற சொற்களாக இருக்குது. அடுத்து பாருங்க தம்பி. தம்பியோட பெண்பால் எது விலகல்? தங்கை. தங்கை. தம்பி தங்கை. அக்கா அண்ணா, அம்மா அப்பா. பாருங்க, இப்படியான சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை பாருங்க பிள்ளைகள், இவங்க விகுதி மூலமாகவா பாலை காட்டுது அல்லது இவங்கட அந்த சொல் மூலமாகவா நாங்க எடுக்கிறோம்? பொருள் மூலமாகவா இவங்க ஆண்பால் இவங்க பெண்பால் பாக்குறோம்? எப்படி? பொருள் மூலமாக. பொருள் மூலமாக பாக்குறோம். ஏன்னா தம்பி என்றது ஆண்பால் என்றது அதுட பொருள், தங்கை என்றது பெண்பால் என்றது நாங்க அதுல மீனிங்க வச்சு பார்த்தோம். அம்மாண்டா எங்களுக்கு தெரியும், அம்மாண்டா பெண்பால் தான். அதுக்கான காரணம் அம்மாண்ட சொல்லுக்குரிய மீனிங். அப்பா என்பது ஆண்பால் என்றது எங்களுக்கு தெரியும், அப்பான்ற சொல்லுக்குரிய மீனிங். எனவே இப்படிப்பட்ட சொற்கள் இருக்குது பிள்ளைகள். இவங்க விகுதிகள் மூலமாக பால் உணர்த்துற இல்ல, இவங்க அவங்களோட சொல்லுக்குரிய பொருள் மூலமாக பால் உணர்த்துறது. அப்படி கொஞ்சம் சொற்கள் இருக்குது. தம்பி தங்கை, அம்மா அப்பா, அண்ணா அக்கா, இப்படின்னு சொல்லி சொற்கள் இருக்குது. சரியோ? ஓகே, நாம அடுத்த ஆன்சரை பார்ப்போம். பாருங்க, உழவன். உழவன்ட பெண்பால் என்ன பிள்ளைகள்? பாருங்க, இங்க உழவன் என்றது ஆண்பால் என்றதை உணர்த்தினது அங்க இருக்கிற அன் விகுதி. அதே மாதிரி உலத்தி என்றதுல பெண்பால் என்றது உணர்த்தினது அங்க இருக்கிற ஈ விகுதி. அந்த இத்தி என்று வாரதுதான் ஈ. என்ன அது பெண்பால்னு உணர்த்தினது அதுட விகுதி. எனவே இங்க விகுதி மூலமா என்ன செய்யுது? ஜெண்டர், அதாவது பால் வெளிக்காட்டப்படுது. அடுத்து பாருங்க அவன். அவன்ட பெண்பால் என்ன விலகல்? அவள். பாருங்க, அவன் அவள். இங்க இருக்கிற அன்விகுதி தான் இவனை ஆண் பாலாக்கினது, இங்க இருக்கிற அல்விகுதி தான் இவளை பெண் பாலாக்கினது. எனவே பிள்ளைகள், ஏனைய சொற்களை பார்த்தால் அதுல ஆண்பாலையும் பெண்பாலையும் தீர்மானித்தது அவங்களோட சொல்லுல இறுதியில் இருக்கிற விகுதி. ஆனால் தம்பி என்றதுக்கான பெண்பாலாக தங்கைய காட்டினது அவங்களோட விகுதி அல்ல, அவங்களோட சொல்லுக்குரிய பொருள் தான் என்ன செஞ்சது? அவங்க தம்பி ஆண்பாலாகவும் தங்கைய பெண்பாலாகவும் உணர வச்சது. எனவே பால் விகுதி பெறாமல் பால் வேறுபாட அதாவது பால் விகுதி பெறாமல் பால் வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய சொல் எதுன்னு கேட்டால் தம்பி என்றது வரும். சரியோ? விளங்கினதா? சொல்லுங்க மேம். இப்ப இந்த நடி பிளஸ் ஐ நடிகை, நடி பிளஸ் அன் நடிகன் தானே மேம்? அப்ப அந்த அவனுக்கு ஏன் ஒரு இக்கன்னா வருது? அது அந்த உடம்படுமை அதோட சம்பந்தப்பட்டு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? உடம்படுமையாக எப்படி வரும்? உடம்படுமை என்னாவும் மூவண்ணம் தானே, அது புணர்ச்சியின் பொழுது வர்றதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கேக்குறேன் மேம். அது புணர்ச்சியின் பொழுது வாரதோ? இப்ப ஈயும் உடம்படுமை அப்படின்னு சொன்ன மாதிரி இக்கன்னாவுக்கு ஏதாவது காரணம் எதுவும் இல்லையா மேம்? அதான் சொன்ன புணர்ச்சியின் பொழுது வாரது. நடி என்ற வினை அடியை கொண்டு உருவாகின சொல்தான் நடிகன். சரியா? இடையில வந்திருக்குது.
அதே மாதிரி நடி என்ற அடியை கொண்டு அன் என்ற விகுதி கொண்டு வரதான் ஐ என்ற விகுதி கொண்டு வந்ததுதான் நடிகை. அப்ப நடிகன் நடிகை என்று வரும்போது புணர்ச்சியின் பொழுதுதான் அது நடிகனாகவும் நடிகையாகவும் மாறி இருக்குது. சரியா? உடம்படுமை இങ്ങനെ வருதில்லை. உடம்படுமை என்றது இயன்னாவும் முவ்வண்ணாவும். சரி, அந்த கேள்வி கிளியரான பாருங்க. ஓம் டீச்சர். அடுத்த கேள்விக்கு வாங்க. முன்னிலை ஒருமை வினை விகுதின்னு கேட்டு இருக்குது. கேள்வி நல்லா தெளிவா வாசிக்க வேணும். சரியா? முன்னிலை என்றால் முன்னுள்ளாளன முன்னிலை ஒருமை வினை விகுதியா இருக்கணுமா? அதாவது ஒரு வினை சொல் முன்னிலைக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதே மாதிரி அது ஒருமையில் இருக்கக்கூடியதா இருக்கணும். சரி, என்றது பிள்ளைகள் எங்களுக்கு முன்னிலைக்கு பயன்படுத்த இயலுமா, உரிமையா இருக்குதான்னு பாருங்க. என்றதுல முடியக்கூடிய ஒரு வினைச்சொல் எடுங்க. எடுத்தால் அது முன்னிலை ஒருமைக்கு பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. முடியாது. வந்தன, முதலாவது சொல் எடுத்து பாருங்க. வந்தன, வந்தன என்றது பிள்ளைகள் ஏல முடிஞ்சிருக்குதுன்னு. அவங்க பாருங்க, வந்தன என்றது எங்களுக்கு முன்னிலைக்கு பயன்படுத்த இயலுமா? ஏலாது. என்ன, அவைகள் வந்தன அல்லது பூனைகள் வந்தன, இப்படித்தான் சொல்லலாமண்ணா. எனவே அந்த என்ற வினை விகுதி படற்கையத்தானிங்கன்னு உணர்த்துது. அதே மாதிரி ஒருமையை குறிக்குதா இது? இல்ல டீச்சர். பன்மையை குறிக்குது. எனவே இது ஆன்சரா வருமா? இல்ல. அடுத்தது ஈர்களை பாருங்க. ஈர்கள் என்றதை பார்த்தா நீங்கள் வந்தீர்கள், என்ன நீங்கள் வந்தீர்கள் என்று இருக்கலாம். பாருங்க, வந்தீர்கள் என்றதுல ஈர்கள் என்றது வினை விகுதியா இருக்குதுன்னு. வாசக உன்சக உற்சக ஈர்கள் தான் வந்தீர்கள். அப்ப வந்தீர்கள் என்ற வினைச்சொல்லினுடைய விகுதி ஈர்களாக இருக்குதுன்னா. இப்ப பாருங்க, இந்த ஈர்கள் என்ற விகுதியை கொண்டு உருவாக பெற்ற இந்த வந்தீர்கள் என்ற வினைச்சொல் முன்னிலை ஒருமைக்கு பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. முன்னிலைக்கு பயன்படுத்த இயலுமான்னு பாருங்க. முதலாவது நீங்கள் பயன்படுத்தலாமே. நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லுவோம். என்ன, அப்ப முன்னிலைக்கு பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, ஒருமைக்கு பயன்படுத்தலாமாண்டு? பன்மைக்கு தான் பயன்படுத்தலாம். எனவே இது வருமா? இல்ல. அடுத்து பாருங்க, ஓம். ஓமுக்கு எப்படி எடுப்போம்? வந்தோம். ஓம் தான் வந்தோம். பாருங்க, வந்தோம் என்றத முதலாவது பாருங்க முன்னிலையாக எடுக்க ஏழுமாண்டு? தன்மை. ஏலா. இது தன்மையில வரக்கூடியதானே. அதே மாதிரி பாருங்க, ஒருமையில் இருக்குதாண்டு? பன்மையில் இருக்குதுன்னு. எனவே இதுவும் வராது. அடுத்த பாருங்க, ஆய். நீ வந்தாய் என்று எடுப்போம். பாருங்க, வந்தாய். வந்தாயில ஆய் என்றதுதான் விகுதியா இருக்குது. இவ பாருங்க, முன்னிலை அடுக்க இயலுமான்னு பாருங்க. வந்தாய் என்றது ஒரு முன்னிலையில் இருக்கிற ஒருத்தர் சொல்ல இயலுமான்னு பாருங்க. சொல்லலாம், நீ வந்தாய். வெரி குட், நீ வந்தாய் என்று சொல்லிடும். அடுத்து ஒருமையா இருக்குதான்னு பாருங்க. இருக்குதுன்னா. எனவே அப்ப இது எங்களுக்கு முன்னிலை ஒருமை வினை விகுதியாக எடுக்கலாம். அடுத்து பாருங்க, ஏன் என்று இருக்குது. நான் வந்தேன். பாருங்க, ஏன் என்றது விகுதி. மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரு? நான் வந்தேன். சரியோ? பாருங்க, அந்த வந்தேன் என்றது எங்களை முன்னிலையில பயன்படுத்த இயலுமாடா? தன்மைக்கு தான் பொருத்தம். அதே மாதிரி இது ஒருமையாக இருக்குது. ஒருமையா இருந்தும் வேளையில் இது முன்னிலைக்கு பொருந்தாது. எனவே இது ஆன்சராக வராது. எனவே சரியான ஆன்சராக வரப்போறது என்றது. இதுவே பிள்ளைகள் முன்னிலை பன்மை வினை விகுதி என்று வந்தால் ஈர்கள் என்றது வரலாம். அப்ப ஈர்களுக்கு நீங்க பிரகட்ல போட்டுக்கொள்ளுங்க, முன்னிலை பன்மை வினை விகுதி என்று. சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. பெயர் சொல்லும் வினை சொல்லுமாக இணைந்து உருவான கூட்டு வினைன்னு இருந்திருக்குது. சரி, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கூட்டு வினைகள் 3 விதமாக உருவாகலாம். என்னென்ன விதங்கள்? பெயர் பிளஸ் பெயர்,
ஓகே. அடுத்தது வினை பிளஸ் வினை வினை பிளஸ் பெயர் வினை பெயர் பிளஸ் வினை பிள்ளைகள் பெயர் என்று வராது, பெயர் பிளஸ் தான் வரும். இது கூட்டு வினை தானே. கூட்டு வினை என்றபடியால இறுதியில் என்ன நடக்கணும்? ஒரு வினை சொல் தான் வந்திருக்க வேணும். யார்ட்டையோ மைக் அப்செட்டா இருக்குது, மியூட் பண்ணிக்கொள்ளுங்களா. சரி பாருங்க, இப்ப நீங்க சொன்னது எல்லாம் கூட்டு பேருக்கு சொன்னது. கூட்டு பெயர் தான் பிள்ளைகள் கடைசியில பெயர் சொல்லொண்டு வரணும். இது கூட்டு வினை தானே. அப்ப நான் என்ன சொன்னேன்? வினை சொல் தான் இறுதியில வந்திருக்க வேணும். பாருங்க, கூட்டு வினைகள் 3 விதமாக உருவாகலாம். ஒன்று பெயர் பிளஸ் வினை, அடுத்தது வினை பிளஸ் வினை, அடுத்தது இடை பிளஸ் வினை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? கூட்டு பெயர்கள் தான் 2 விதமா உருவாகலாம். பெயரும் பெயரும் வினையும் பெயரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? கூட்டு பெயர்கள் உருவாகலாம். இது கூட்டு வினை தானே. பாருங்க, கடைசியில் எல்லாமே வினையில தான் முடிஞ்சிருக்குது. கூட்டு பெயர்ல தான் கடைசியில எல்லாம் பெயர்ல முடியும். இப்ப விளங்கினதா? இப்ப உங்களுக்கு கேக்குறாங்க, பெயர் சொல்லும் வினை சொல்லும் இணைந்து உருவாகின கூட்டு வினை என்னண்டு, அதாவது முதலாவது டைப்ல வரக்கூடிய சொல்லுதுன்னு கேக்குறாங்க. சரி, முதலாவது பாருங்க, கண்டுபிடி. கண்டுபிடி என்றது பிள்ளைகள் எந்த 2 சொற்கள் சேர்ந்து உருவாகினது? வினை பிளஸ் வினை பிளஸ் வினை. வெரி குட். வினை சொல்லான கண்டு என்றதும் பிடி என்ற வினை சொல்லும் சேர்ந்து உருவாகினதுதான் கண்டுபிடி. எனவே இது ஆன்சராக வருமா? வராது டீச்சர். வராது மிஸ். அடுத்தது பாருங்க, உத்தரவிடு. உத்தரவிடு என்றது பிள்ளைகள் எந்த 2 சொற்கள் சேர்ந்து உருவாகினது? பெயர் பிளஸ் வினை. எந்த 2 சொற்கள் சேர்ந்து உருவாகினது? உத்தரவு உத்தரவு சக இடு. உத்தரவு என்ற சொல்லும் இடு என்ற சொல்லும் சேர்ந்து உருவாகினது. இப்ப பார்க்கணும், உத்தரவு என்றது ஒரு பெயர் சொல், இடு என்றது என்ன? ஒரு வினை சொல். வினை சொல். எனவே பெயரும் வினையும் சேர்ந்து உருவாகின கூட்டு வினைக்கு இது உதாரணம். அடுத்த பாருங்க, தட்டிப்பறி. தட்டிப்பறி என்றது எந்த 2 சொற்கள் சேர்ந்து உருவாகினது? தட்டி என்ற வினை சொல்லும் தட்டி என்ற வினை சொல்லும் பரி என்ற வினை சொல்லும் சேர்ந்து உருவாகினதான தட்டிப்பறி. தட்டி என்ற வினை சொல்லும் பரி என்ற வினை சொல்லும் சேர்ந்து உருவாகினது. எனவே எங்கள்கிட்ட கேட்டது பெயரும் வினையும், ஆனா இங்க இருக்கிறது வினையும் வினையும் என்ன. எனவே ஆன்சராக வராது. அடுத்த பாருங்க, ஏற்றுக்கொள். அது எப்படி? ஏற்றுக்கொள். ஏற்று என்றது என்ன பிள்ளைகள்? ஏற்றுக்கொள். அடுத்தது விட்டுக்கொடு. விட்டுக்கொடு எப்படி வரும்? விட்டு சகப்படு. விட்டு சகப்படு. விட்டு சகப்பொடுதான் விட்டுக்கொடு. எனவே அது என்ன வருது? வினையும் வினையும் சேர்ந்து வருமேனா. எனவே பெயரும் வினையும் சேர்ந்து வந்து சொல்லுக்கு உதாரணமாக எங்களுக்கு உத்தரவிடு என்றது எடுக்கலாம். கிளியரானு பாருங்க. சரி, அடுத்த கேள்வி போவோம் பாருங்க. 10வது கேள்வி, பின்வருவனவற்றுள் தொழிற்பெயரிடம் பெற்ற வாக்கியம் எது என்று கேட்கிறாங்க. சரியோ? ஓகே. முதலாவது பாருங்க பிள்ளைகள், நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு வாகனம் வந்தது. நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு வாகனம் வந்தது. இதுல பிள்ளைகள் வந்தது என்று சொல்றது தொழிற்பெயரான்னு பாருங்க. வந்தது என்றது தொழிற்பெயரான்னு பாருங்க. பாருங்க பிள்ளைகள், டைம் போகுது. நான் கதைக்கிறது விளங்குதோ? விளங்குது. வந்தது
அதாவது வினைமுற்று. இது என்ன ஒரு வினை சொல்லாக வந்திருக்குது. இது என்ன ஒரு வினைமுற்றாக வந்திருக்குது. அடுத்த பாருங்க, அதிலிருந்து பலர் இறங்கி வந்தனர். இதுல இருக்கிற வந்தனர் என்றது என்ன சொல்? வினைமுற்று. இது ஒரு வினைமுற்றாக இருக்குதுன்னு. அடுத்த பாருங்க, வந்த எல்லோரையும் எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற வந்தன்றது என்ன? எச்சம். பெயரெச்சம் டீச்சர். எந்த எச்சம்? சும்மா எச்சமானு சொல்லக்கூடாது. பெயரெச்சமா வினையெச்சமானு சொல்லணும். என்ன எச்சம்? பெயரெச்சம் டீச்சர். பெயரெச்சம். பாருங்க, வந்த எல்லோரும். பாருங்க, எல்லோரும் என்ற பெயர் சொல்லுக்கான எச்சமாகத்தான் இங்க வந்தன்றது இருக்குது. வெரி குட். எனவே வந்தன்றது ஒரு பெயரெச்சம். அடுத்து பாருங்க, வந்தவர்களுள் சிலர் எனது உறவினர்கள். இங்கன பிள்ளைகள் வந்தவர்கள் என்று சொல்றது என்ன சொல்? வினையாளனை. வெரி குட். இங்க இருக்கிற வந்தவர்கள் என்றது வினையாளனையும் பெயர். சரி, அஞ்சாவது பாருங்க, அவர்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. இங்கன வந்தது என்றது என்ன பெயர்னு பாருங்க. இதுதான் என்ன? தொழிற்பெயர். இதுதான் தொழிற்பெயருக்குள்ள வரப்போகுது. பாருங்க, வந்தது ஒரு தொழிலை குறித்து நிக்கிறது. அவங்க வந்ததுன்னு சொல்றது அவங்க வருகை என்ன அவங்க வருகை தந்ததை சொல்லுது என்ன. எனவே இதுதான் என்ன தொழிற்பெயருக்குள்ள வரும். ஏனையவை தொழிற்பெயருக்குள்ள வராது. நாலாவதுல இருக்கிற வந்தவர்களுன்னு சொல்றது என்ன? ஒரு வினையாளனையும் பெயர். மூணாவதுல இருக்கிற வந்தன்றது பெயரெச்சம். அடுத்த ரெண்டுலயும் இருக்கிறது வினை முற்றுக்களாக வந்திருக்குது. இது கிளியரானு பாருங்க. ஓகே, சரி. 11வது கேள்வி வாங்கலாம். பாருங்க, பின்வருவனவற்றுள் வினையடியாக பிறந்த ஆக்கப்பெயர் எதுன்னு கேக்குறாங்க. அதாவது பிள்ளைகள், உங்களுக்கு ஆக்கப்பெயர் என்றா என்னன்னு தெரியும் என்ன? அதாவது பெயர் சொல்லோட விகுதி சேர்ந்தும் அதே மாதிரி ஒரு வினை அடியுடன் விகுதி சேர்ந்தும் உருவாகக்கூடிய பெயர் சொற்கள் தான் என்ன? ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்லுறோம். சரி, இப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க பிள்ளைகள், ஒரு வினை சொல்லோட விகுதி சேர்ந்து உருவாகுன ஆக்கப்பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே. முதலாவது எழுத்தாளன். எழுத்தாளனை பிரிச்சு காட்டுங்க பிள்ளைகள். என்னென்ன சொற்கள் சேர்ந்து வந்திருக்குது எழுத்தாளன் என்பது? எழுத்து சக ஆளன். ஆளன். என்ன? வெரி குட். எழுத்து சக ஆளன் தான் என்ன? எழுத்தாளன். இங்க எழுத்துன்றது என்ன? ஒரு பெயர் சொல்லுனா. ஆளன் என்று சொல்றது ஒரு விகுதி. எனவே பெயர் சொல்லும் விகுதியும் சேர்ந்து உருவாகுனதுதான் எழுத்தாளன். இது வருமாப்பா ஆன்சராக? வராது. கேட்டது வினையும் விகுதியும் சேர்ந்தது. அடுத்த பாருங்க, அறிவாளி. அறிவு சக ஆளிதான் என்ன? அறிவாளி. அறிவாளி. அறிவுன்றது பெயர் சொல், ஆளி என்றது விகுதி. எனவே இது வருமா? வராது. வராது. அடுத்து பாருங்க, என்ன இருக்குது? ஏவுகணை. ஏவுகணையை பிரிச்சு காட்டுங்க. ஏவுகணை. என்னது? ஏவு சக கணை தான் என்ன? ஏவுகணை. ஏவுன்றது என்ன பிள்ளைகள்? வினையடி. வினையடி. கணை என்றது என்ன? ஒரு விகுதியானு பாருங்க. பெயர் சொல் டீச்சர். எனவே ஒரு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து உருவாகி இருக்குது. ஏவுன்றது வினை சொல், கணை என்றது ஒரு பெயர் சொல். வினை சொல்லும் பெயர் சொல்லும் உருவாகினா அது என்ன பெயர் பிள்ளைகள்? கூட்டு பெயர். பாருங்க, கூட்டு பெயர். ஏவுகணைன்றது கூட்டு பெயருக்குள்ளேயும் வரும். வெரி குட். அதே மாதிரி என்ன? ஒரு வினை தொகைக்குள்ளேயும் வரும். என்ன? ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவும் கணை தொகைக்குள்ளேயும் வரும். அதே மாதிரி இது ஒரு கூட்டு பெயருக்குள்ளேயும் வரும். சரியோ? இது ஆக்க பெயருக்குள்ள வராது. ஆக்க பெயரா இருந்தா விகுதி தான் வந்திருக்கணும். மிக விகுதிக்கு பதிலாக பெயர் சொல்லணும்னு வந்திருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, எழுதுகோள். எழுதுகோள்ன்றத பிரிங்க பிள்ளைகள். எப்படி வரும்? எழுது சககோள். எழுது சககோள் தான் எழுதுகோள். என்ன?
இதுல ரெண்டுமே எப்படி வந்திருக்குது? விடை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து வந்திருக்கு டீச்சர். வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து வந்திருக்குது. எனவே எழுதுகோல்ன்றது என்ன பெயர்? கூட்டு பெயர். வெரி குட். என்ன எழுதுகோல்ன்றது ஒரு கூட்டு பேர். என்ன பாருங்க, எழுது என்ற வினை சொல்லும் கோல் என்ற பெயர் சொல்லும் சேர்ந்து வந்திருக்குது. எனவே இது ஒரு கூட்டு பெயர். எங்களுக்கு இதை கேட்டது ஆக்கப்பேர். எனவே இது ஆன்சராக வராது. அடுத்து பாருங்க பிள்ளைகள், ஏற்றுமதி. ஏற்றுமதி என்றது என்னண்டா, ஏற்று என்ற வினை சொல்லுடன் மதி என்ற விகுதி சேர்ந்து வந்ததுதான் ஏற்றுமதி. பாருங்க, ஏற்று என்ற வினைச்சொல்லுடன் மதி என்ற விகுதி சேர்ந்து வந்திருக்குது. எனவே வினையடியாக பிறந்த ஆக்கப்பேருக்கு எது உதாரணமா வரும்? விடையாக ஏற்றுமதி. ஏற்றுமதி. அதுல என்ன சரி டவுட் இருக்குதான்னு பாருங்க, இல்லைன்னா அடுத்த கேள்வி போவோம். 1 minute டைம் தரேன் பாருங்க. டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். இல்ல. ஓகே, அப்ப நாம அடுத்த 12வது கேள்வி போவோம் பாருங்க. கூறுவு தகுதி பொருளில் இடம்பெற்ற தொடர். அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வேற்றுமைகள்லாம் 8 வேற்றுமைகளும் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுட்டேன். அட ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம், நான் அனுப்பிக்கிறேன். சரியா? அப்ப இதுல கூறுவு எத்தனையாம் வேற்றுமை? 4ஆம் வேற்றுமையில கேட்டு இருக்குது. 4ஆம் வேற்றுமை. அந்த 4ஆம் வேற்றுமையுடைய கூறுவு தகுதி பொருள்ல வந்திருக்கிற வாக்கியத்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் கூறுவு நிறைய பொருள்கள் உணர்த்தும். கொடை, பகை, நட்பு, தகுதி, உறவு முறை, வேற என்ன, அதுவாதல் பொருள், வேற முதல் காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள்கள் உணர்த்தும். அதுல தகுதி பொருள் உணர்த்த கூடுகின்ற தொடர் எதுன்னு கேக்குது. சரி சரி, முதலாவது பாருங்க, வீட்டுக்கு வீடு வாசல் படி. பின்னால் இருந்து போ. இது என்ன பொருள்ல வந்திருக்குது? உடைமை பொருள். வினையடையாக்கம். என்னதுவா? என்னது சொன்னீங்க? சொல்லுங்க. வினையடையாக்கம். வெரி குட். வினையடை ஆக்கம். ஆக்கம். அடுத்து பாருங்க, மனதுக்கு பிடித்த மனிதர். அடுத்தது பாம்புக்கு பகை பருந்து. பாம்புக்கு பகை பருந்து என்றது என்ன பொருள்ல வந்திருக்குது? பகை. பகை. பகை பொருள். அடுத்து பாருங்க, வயலுக்கு வடக்கே வாய்க்கால். இது என்ன பொருள்? எல்லை பொருள். எல்லை பொருள். அறிஞருக்கு அழகு அடக்கம். தகுதி பொருள். வெரி குட். தகுதி பொருள் உணர்த்தி வந்திருக்குது. என்ன, அதாவது பெண்களுக்கு உரியது அடக்கம், மாணவருக்குரியது பணிவு. என்ன, அத மாதிரி அறிஞர்களுக்கு அழகு அடக்கம் என வந்திருக்குது. எனவே அறிஞருக்கு தகுதி எதுவாம்? அடக்கம் தானாம் தகுதி. நாம நிறைய உதாரணம் சொன்னோம். என்ன, கற்றவனுக்கு உரியது பணிவு, அரசனுக்குரியது மணிமுடி அப்படின்னு நிறைய தகுதி பொருள்ல வாக்கியம் சொன்னேன். அதே மாதிரிதான் இங்க இருக்குது. அறிஞருக்கு அழகு அடக்கம். பிரகட்ல போட்டுக்கொள்ளுங்க, தகுதி பொருள் உண்டு. சரியா? எனவே முதலாவது ஆன்சர் வரும். சரி, இது 4வது. வீட்டுக்கு வீடு வாசல் படி, அது வினையடை ஆக்கமுக்குள்ள வரும். சரி, இது மனதுக்கு டீச்சர் பிடித்த மனிதர். மனதுக்கு பிடித்த மனிதன். மனிதர். நட்பாக எடுக்கலாம். அதாவது உறவு முறையில அல்லது ஒரு நட்பு பொருள் எடுக்கலாம். முறை பொருளுக்குள்ள. சரியா? டீச்சர், என்னது? வயலுக்கு வடக்கே வாய்க்கால். அது எல்லை பொருள். எல்லை. சரியா? சரி. ஓகே, 13வது கேள்வி வாங்க. பின்வருவனவற்றில் தன் வினையாக மாத்திரம் அமைவது.
எது ஓடு. எப்படி ஓடுன்றதை எடுத்தீங்க? எப்படி விட வரணுமா இருந்தா ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். எப்படி எடுப்பீங்க? டீச்சர் இப்ப மற்றதெல்லாம் நனையலாம் வினையாகவும் வரும் பிற வினையாகவும் வரும். எல்லாம் பொதுவின டீச்சர். வரும். வெரி குட். அடுத்து எல்லாம் என்ன? சரி. சாய். தரப்புக்கு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுங்க. சாய்ந்தேன். பாருங்க, சாய் என்ற வினைய தன்வினையாக மாத்தலாமா பிற வினைக்கு மாத்தலுமான்னு பாருங்க. சாய் தன்வினையா மாத்தி பாருங்க. சாய்ந்தேன் சாய்த்தேன் சாய்த்தேன். சாய்ந்தேன். சாய்ந்தேன் என்ற தன்வினை, சாய்த்தேன் என்ற புறவினை. ஓகே, அப்ப ரெண்டுக்கும் மாத்தலாம். எனவே ஆன்சராக வராது. எங்களுக்கு என்ன கேட்டது? தன்வினையாக மாத்திரம் அமையக்கூடியது தான் கேட்டாங்க. அடுத்தது நனை. நனை என்றத தன்வினையா மாத்தி காட்டுங்க. நனைந்தேன் நனைத்தேன் பிறவினை நனைத்தேன். தன்வினை நனைந்தேன், பிறவினை நனைத்தேன். சரி. ஓடு தன்வினையா மாத்தி காட்டுங்க. ஓடினேன் ஓடினே. பிறவினையாக வராது டீச்சர். அடுத்தது எரி. எரி என்றத தன்வினையா மாத்தி காட்டுங்க. எரித்தேன். எரிந்து. எரிந்தேனா? எரிந்தது எரிந்தது. யார்ட மைக்மா எரிஞ்சிட்டே இருக்குது? எரிந்ததுன்னு சொன்னா அது என்ன? தன்வினை. பிறவினைக்கு மாத்தி காட்டுங்க. மரம் எரிந்தது, அது தன்வினை. பிறவினைக்கு மாத்தி காட்டுங்க. எரித்தேன் எரித்தேன். நான் மரத்தை எரித்தேன், அது வந்து பிறவினைக்குள்ள வரும். வெரி குட். அடுத்தது சேர். சேர தன்வினையா மாத்தி காட்டுங்க. சேர்ந்தேன் சேர்ந்தேன். ஓகே. அடுத்தது பிறவினைக்கு சேர்த்தேன் சேர்ந்தது, சேர்த்தேன். இப்படி உங்களுக்கு தன்வினைக்கும் பிறவினைக்கும் எடுக்கலாம். எனவே தன்வினையாக மாத்திரம் வரக்கூடியது எது? ஓடு என்றது. வராது. ஓடி பிறவினையா மாத்தி பாருங்க. ஓடினான்னு மாறினா அது பழையாச்சு. அதான் நான் சொன்னது. பிறவினையாக ஓடினான பிறவினை அடுக்கல் மூடு கேக்குறீங்க. பிறவினைன்னு சொன்னா என்னமா? அதாவது வினையை புரிந்த நபருக்கே பயன் போய் சேராமல் வேறொருவர் அதிலிருந்து பயன் அனுபவிக்க கூடியதா இருக்கணும். நான் ஓடினேன். ஓடினதால பயன் எனக்கு வருமா இல்லாட்டி அடுத்தவனுக்கு போகுமா? எனக்கு. அப்ப அது தன்வினையா பிறவினையா? ஓடினான்னு சொல்லல. சரி. அவன் ஓடினான். அவன் ஓடினான்ன்றதுல ஓடினான் என்ற வினையை புரிஞ்சது யாரு? அவன். அப்ப வினையை செய்தவன் எவனோ அவனுக்கு பயன் போனால் அது தன்வினை. வினை செய்தவனுக்கு பயன் போகாமல் இன்னொருவருக்கு பயன் போனால் அது பிறவினை. இப்ப பாருங்க, அவன் தான் ஓடினதால் அவனுக்கே தான் பயன். எனவே அது தன்வினையா பிறவினையா? தன்வினை. அப்ப நீங்க இப்படி பார்க்கணும். என்னது? படிப்பித்தான் அப்ப பிறவினையாச்சு. வேற ஒருத்தவங்களுக்கு படிப்பிச்சாங்க அப்படின்றதுனால. ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார். படிப்பித்தவர். இந்த வினையை செஞ்சால் யாரு? ஆசிரியர். அந்த வினையை செஞ்சதால அவருக்கு பயன் போனதா அல்லது மாணவர்களுக்கு பயன் போனதா? மாணவர்களுக்கு பயன் போனதுன. எனவே வருமா பிறவினையாக? பிறவினையாக வரும். ஓகே, சரி. அந்த கேள்வி கிளியரானு பாருங்க. டீச்சர், சொல்லுங்க. காரண வினைனா என்ன டீச்சர்? ஓகே, காரண வினை என்று சொல்றது நான் நிறைய தரம் சொல்லி தந்திருக்கிறேன். காரண வினை என்று சொல்றது அதாவது வினையினுடைய கருத்தா அவரே அந்த வேலையை செய்யாம
இன்னொருத்தரை கொண்டு வேலையை செய்யறேன். உதாரணமாக நான் கருத்தாவா இருந்தால் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். நான் இன்னொருத்தரை கொண்டுதான் வேலையை செய்யறேன். உதாரணமா பாருங்க, இப்ப அந்த புள்ள அந்த படி என்றத பிறவினையா அடுக்கலுமான்னு கேட்ட படிப்பு என்றது. படிப்பு என்றது பிள்ளைகள் உங்களோட கேள்விக்கு வரணும். அதுக்கு அந்த பிள்ளையோட டவுட்டை கிளியர் பண்றேன். படிப்பு என்றதை பிறவினையாகவும் எடுக்கலாம், காரண வினையாகவும் எடுக்கலாம். எப்படி எடுக்கிறேன்னு காட்டுறேன்னா பாருங்க, ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார். சரியா? இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார்ன்றதுல வினை படிப்பித்தாருனா வினை சொல் படிப்பித்தார். இப்ப இந்த படிப்பித்தார் என்ற வினையை செய்த கருத்தா யாரு? ஆசிரியர். 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 சரி, இப்ப அந்த ஆசிரியர் தான் வினையினுடைய கருத்தாவா இருக்குது. இப்ப அவ அந்த வினைய செஞ்சதால, அவ படிப்பிச்சதால பயன் அவைக்கு போய் சேர்ந்ததா? இல்ல டீச்சர். இல்ல. மாணவர்கள். அப்ப யாருக்கு போய் சேர்ந்தது? மாணவர்களுக்கு. மாணவர்களுக்கு போய் சேர்ந்தது. எனவே வினைய செஞ்ச ஆள் பயன் அனுபவிக்காம இன்னொருத்தர் பயன் அனுபவிப்பாரா இருந்தால் அது என்ன வினை? பிறவினை. பிறவினை. எனவே ஆசிரியர் மாணவர்களுக்கு படிப்பித்தார்ன்றது பிறவினை. இப்ப நான் இன்னொரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க, அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார். என்னது? அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார். எங்களை நன்றாக படிப்பித்தார். அப்பா எங்களை நன்றாக படிப்பித்தார். இப்ப பாருங்க, யார் எங்களை படிக்க வச்சது? படிப்பித்தவர் யாரு? அப்பா. 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 அப்ப வினைய புரிஞ்ச கருத்தா படிப்பித்தாருங்கிறது அப்பா. இப்ப அப்பா வினைய புரிந்த நபர் தானே? ஓமா இல்லையா? எழுதி கொள்றேன் பாருங்க. இப்ப காரண வினைக்கு வாரேன். சரியா? இப்ப படிப்பித்தார் என்ற வினையை புரிந்தவர் யாரு? அப்பா. அப்பதான் எங்களை படிக்க வச்சதுனா இவர் தான் கருத்தா. இப்ப பாருங்க, இந்த வினையை புரிந்த கருத்தாதானா இந்த வேலையை செஞ்சிருக்குதுன்னு பாருங்க. அப்பா எங்களை படிப்பித்தாருண்டா பிள்ளைகள், இவரா எங்களுக்கு படிப்பு சொல்லி தந்தது? இல்ல டீச்சர். இல்ல மிஸ். இவர் இந்த வேலையை இவர் தான் உண்மையிலே படிக்க வச்சாரு. ஓகே, காசெல்லாம் கட்டி படிக்க வச்சது இவரு. ஆனால் எங்களுக்கு அந்த படிப்பை தந்தது, கல்வியை தந்தது இவரா செஞ்ச அல்லது இவர் இன்னொருவரை கொண்டு செஞ்சதா? இன்னொருவர் செஞ்சது. அதாவது ஒரு ஆசிரியருக்கு சார்ஜ் பண்ணி அவருக்கு கட்டணம் செலுத்தி அவர் மூலமா தான் எங்களை படிக்க வச்சது. எனவே காரண வினைன்னு சொல்றது இதுதான். வினையை புரிகின்ற கருத்தா தானே களத்துல இறங்கி தானே அந்த வேலையை செய்யாம பிரிதொருவரை கொண்டு அந்த வேலையை செய்யுமா இருந்தால் அது காரண வினை. இப்ப பாருங்க, இங்க நான் அப்பாதான் வினையினுடைய கருத்தா, ஓகே. ஆனால் அவர் கருத்தாவா இருந்தாலும் அவரே அந்த வேலையை செஞ்சதா? அவரா எங்களுக்கு கல்வி தந்தது, படிச்சு தந்தது அவரா? இல்ல. அவரெல்லாம் படிச்சு தந்தது. அவரெல்லாம் படிச்சு தந்தது. யாரு படிச்சு தந்தது? அவர் இன்னொருவரை கொண்டு அந்த வேலையை செஞ்சுக்கிறாரு. ஆசிரியரை கொண்டு அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. எனவே இதுக்கு தான் நாம என்ன சொல்லுவோம்? காரண வினை அப்படின்னு சொல்லுறேன். விளங்கினதா? இன்னொரு உதாரணம் பாருங்க. அரசன் கோயிலை கட்டுவித்தான். இவ பாருங்க, இந்த கட்டுவித்தான்ன்றதுல வினைய செஞ்ச ஆள் யாருன்னு பாருங்க. யார் கட்டுவித்தான்? அரசன். எனவே இங்க அரசன் தான் யாரு? கருத்தா. இப்ப நீங்க பாருங்க, இந்த கருத்தாதானா இந்த வேலையை செஞ்சிருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, அரசன் கோயிலை கட்டுவித்தான் என்றால் அந்த கோயிலை கட்டினது அரசனானு பாருங்க. அரசனா கல்லு மண்ணெல்லாம் கொண்டு கட்டினவன்? வேலையாட்களை கொண்டு கட்ட வச்சிருக்கிறான். என்ன? எனவே காரண வினையர் சொல்றது இதான் பிள்ளைகள். கருத்தா தானே அந்த வேலையை செய்யாமல் பிரிதொருவரை கொண்டு அந்த வேலையை செய்ய வச்சால் அதுதான் காரண வினை. பாருங்க, இங்க கருத்தாவா இருக்கிற அரசனே வேலையை செய்யாமல்
பிரிதொருவர் அதாவது வேலையாட்களை கொண்டு வேலையை நிகழ்த்த வச்சிருக்கிறான். எனவே இதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் காரண வினை அப்படின்ட்டு. விளங்கினதா? எல்லாரையும் விட முக்கியம் அந்த காரண வினை என்னன்னு சொல்லி கேட்ட பிள்ளைக்கு விளங்கினதான்னு சொல்லுங்க. ஓகே சரி, அடுத்த ஆக்கள் இப்போ விளங்கினதா? ஓம் டீச்சர் விளங்கிட்டு. ஓம் டீச்சர். ஓகே 14வது கேள்வி பாருங்க. நாளை வரும் கடிதம் நல்ல செய்தி தரும், அதனால் நன்மைகள் பலவும் மிகும். இங்கு இடம்பெற்றுள்ள வரும், தரும், மிகும் எனும் வினை சொற்கள் முறையே. கொஞ்சம் ஜூம் பண்றேன்னா பாருங்க. வரும் எங்க வரும் இருக்குது இங்க, அடுத்தது தரும், அடுத்தது மிகும். முதலாவது பாருங்க பிள்ளைகள், இங்க வரும் என்று சொல்றது எதுவாக இருக்குது? நாளை வரும் கடிதம். பேரச்சமா இருக்குதுன்னா பாருங்க, வரும் கடிதமே. கடிதம் என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் இருக்கிற ஒரு எச்சம் தான் என்ன? வரும் என்றது. எனவே வரும் என்றது ஒரு பெயரெச்சம். அடுத்து பாருங்க தரும். தரும் எது? வினைமுற்று. வினைமுற்று. வெரி குட். பாருங்க, நாளை வரும் கடிதம் நல்ல செய்தி தரும் என்று முடிஞ்சிருக்குதுன்னா, எனவே அது ஒரு வினைமுற்று. அடுத்து பாருங்க, அதனால் நன்மைகள் பலவும் மிகும். அதும் வினைமுற்று. அதுவும் வினைமுற்று. எப்படியான வினைமுற்று? பலவின் பால் வினைமுற்று. நன்மைகள் என்று வந்திருக்கிறதால என்ன? நன்மைகள் என்றது ஒரு பன்மை. எனவே அந்த பன்மையை குறிச்சிருக்கிறதால மிகும் என்றது ஒரு பலவின் பால் வினைமுற்று. பாருங்க, தரும் என்றது எதுக்கு? நல்ல செய்தி தருமா. செய்தி என்றது ஒருமையா பன்மையா? ஒருமை. எனவே தரும் என்றது ஒன்றன் பால் வினைமுற்றோ, மிகும் என்றது பலவின் பால் வினைமுற்றோ. சரியா? எனவே வரும் என்றது ஒரு பெயரெச்சம், தரும் என்றது ஒன்றன் பால் வினைமுற்று, மிகும் என்றது பலவின் பால் வினைமுற்று. கிளியரான பாருங்க. திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. பாருங்களா, நாளை வரும் கடிதம். கடிதம் என்ற பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் இந்த வரும் என்றது இருக்குது. இந்த வரும் என்றது நாங்க எச்சம் என்பதாக படிச்சோம். அது கிளியரானு பாருங்க. கிளியரானு பாருங்க. ஓகே, கிளியர். எச்சம் பாக்குறது தெரியும் தானே? ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வந்திருக்கணும், அந்த பெயர் சொல்ல பண்பை உணர்த்தி இருக்க கூடாது. அதுதான் எச்சம். பாருங்க, இங்க வரும்ன்றது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால வந்திருக்குது, ஆனால் அந்த பெயர் சொல்லிட பண்பு உணர்த்தி இல்லை. அந்த கடிதம் எப்படிப்பட்டது, அதோட தன்மை என்றது இந்த வரும்ன்றது உணர்த்தி இல்லைன்னா, எனவே இதை நாம பெயரெச்சமாத்தான் எடுப்போம். சரி, அது ஃபர்ஸ்ட் கிளியரான பாருங்க. ஓம் டீச்சர். இப்ப அடுத்து பாருங்க, நல்ல செய்தி தரும். இங்க இருக்கிற தருமத்தை நாங்க பார்க்கணும். சரியா? நல்ல செய்தி தருமா. பாருங்க, இங்க தருமன்றது பிள்ளைகள் எதை தருமா? எதை தருமா? சேதி. நல்ல சேதி. சேதி என்று சொல்றது நாம ஒருமையில சீக்கிரமா அல்லது பன்மையில சீக்கிரமா? ஒருமையில டீச்சர். ஒருமை. அவைகளை சொல்லலாம் இது ஒன்றன் பால். அகரிணை தானே ஒன்றன் பால். பாருங்க, தருமன்றது ஒரு வினை முற்றா இல்லையா? முற்று. அந்த வினைச்சொல் முற்று பெற்றிருக்குதுன்னு, எனவே தருமன்றது ஒரு வினைச்சொல் முற்று பெற்றது. எனவே வினை முற்றுன்னு எடுக்கலாம். இந்த தருமன்ற வினைமுற்று புள்ளிகள் சும்மா வினைமுற்று அல்ல, சேதி தரும் தானே. அதாவது இந்த தருமன்றது அந்த சேதியை குறிச்சு நிக்குதுன்னா, சேதியைத்தான் தரும். எனவே ஒன்றன் பால் வினைமுற்று என்று சொல்லுவோம் இதுக்கு. ஏன்? சேதி என்றது ஒரு ஒன்றன் பாலா இருக்கிறதால இதுக்கு நாங்க அந்த தருமன்றதுக்கு நாங்க சொல்லுவோம் ஒன்றன் பால் வினைமுற்று என்று. என்ற எதை தருமன்று நாங்கள் எழுதிக்கும் பொழுது சேதி தான் விடையாக வரும். எனவே சேதி என்பது ஒன்றன் பாலா இருக்கிறதால இந்த தரும் என்பதுக்கு நாங்க சொல்லுறோம் ஒன்றன் பால் வினைமுற்று என்று. விளங்கினதா? அடுத்த பாருங்க,
அதனால் நன்மைகள் பலவும் மிகும். நன்மைகள் பலவும் மிகும். பாருங்களா, மிகும் இது ஒரு வினைமுற்றா இல்லையான்னு பாருங்க. ஆம் டீச்சர். அந்த வினைச்சொல் முற்று பெற்று இருக்கு, முடிவடைஞ்சிருக்குதுன்னா முற்றுப்புள்ளியோட சரி. அப்ப இது ஒரு வினைமுற்று. பாருங்க, எதாம் பிள்ளைகள் மிகும் மிகும் நன்மைகள் பல. நன்மைகள் பல மிகும் என. அப்ப நன்மைகள் என்று சொல்றது பன்மையா இருக்குதுன்னு. எனவே இதுக்கு நாங்க சொல்லுவோம் பலவின் பால் வினைமுற்று. மிகும்ன்றது என்ன? பலவின் பால் வினைமுற்று. விளங்கினதா? ஆம் டீச்சர். ஓகே. 15வது பாருங்க, பின்வருவனவற்றுள் காரணவினை. இப்பதான் காரணவினை என்னன்னு சொல்லி தந்தேன். என்ன வரும் பிள்ளைகள்? படிப்பித்தான். படிப்பித்தான். பாருங்க, அப்பா எங்களை படிப்பித்தார். அப்ப அப்பா தான் அந்த வினையை செஞ்ச ஆள். படிப்பித்தவர் யாரு? அப்பா. ஆனா அவரே செஞ்சதா அந்த வேலைய? இல்ல, ஆசிரியரை கொண்டு, பிரிதொருவரை கொண்டுதான் அந்த வேலையை நிகழ்த்தி இருக்கிறாரு. எனவே படிப்பித்தார் என்று சொல்றது காரண வினை. ஓகே. 16வது கேள்வி பாருங்க, இடைச்சொல் எச்ச பொருளில் இடம்பெற்ற தொடர். எச்ச பொருளை நம்ம நிறைய இடத்துல பாத்திக்கிறோம். எது வரும்? நானும் வருவேன். எப்படி இது எச்ச பொருளை எடுத்தீங்க? நானும் வருவேன், மிச்ச ஆட்களும் வருவாங்க அப்படின்னு. நானும் வருவேன், அடுத்த ஆட்களும் வருவாங்கண்ணா. நீயும் வருவாய், நானும் வருவேன், அவனும் வருவான் என்ன. எனவே நானும் வருவேன் என்று சொல்றது எச்ச பொருள். அடுத்த பாருங்க, களவும் கற்றுமற. இது என்ன பொருள்? எதிர்மறை பொருள். வெரி குட். எதிர்மறை பொருள் என்ன? களவு என்பது கற்க கூடாத உண்டு, அதை கற்றுட்டு மறந்து சொல்லுறது என்ன. எனவே இது எதிர்மறை பொருள். அடுத்த பாருங்க, நல்ல முடிவும் வரலாம். இது என்ன பொருள்? ஐயப்பொருள். வெரி குட், ஐயப்பொருள். அடுத்தது, ஒருவரும் வரவில்லை. இது என்ன பொருள்? முற்றுப்பொருள். அந்த முற்றுல இது ஒரு எதிர்மறை முற்றா. அடுத்தது, நாயும் தின்னாது. இது என்ன பொருள்? வெரி குட், இழிவு சிறப்பு. வெரி குட், இழிவு சிறப்பு. எனவே எச்ச பொருள்ல வரக்கூடியது நானும் வருவேன் என்றது. ஓகே, சரி. அடுத்தது 17வது கேள்வி பாருங்க, வினை பயனிலையை தவிர்த்தாலும், அதாவது இந்த வாக்கியத்தில் இருக்கிற இந்த பயனிலையை நாங்க தவிர்த்தாலும் பொருள் குன்றாத வகையில் பெயர் பயனிலையுடைய வாக்கியமாக அமைவது. அதாவது பிள்ளைங்களுக்கு குழம்ப தேவையில்லை. நீங்க அதாவது உங்களுக்கு சொல்றாங்க, இந்த வாக்கியத்தில் இருக்கிற வினை பயனிலை நாங்க அப்படியே எடுத்து போட்டாலும் கூட வாக்கியத்துல ஒரு பெயர் பயனிலையாக அமைஞ்சு பொருள் குன்றாத வகையில வரக்கூடிய வாக்கியம் எதுன்னு கேட்கிறாங்க. ரிட்டன் குழம்பு தேவையில்லை, நான் வாக்கியத்திலிருந்து எடுத்து பார்ப்போமா? பாருங்க, அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல் இருந்தது என்று வாக்கியம் இருக்குது. சரியா? இப்ப நான் எழுதி கொள்றேனே, இன்னும் வெயிட் பண்ணுங்க. அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல் இருந்தது. இப்ப இதுல எங்களுக்கு எதை பிள்ளைகள் தவிர்க்க சொல்றாங்க? வினை பயனிலை. வினை பயனிலை. பாருங்க, இருந்ததுன்றதுதான் வினை பயனிலை. இப்ப தவிர்த்துட்டோமா, வெட்டிட்டோமா? வெட்டிட்டோம். இப்ப பாருங்க, இந்த வினை பயனிலையை நாங்க வெட்டினாலும் கூட இந்த வாக்கியத்திட பொருள் மாறி இருக்குதா என்று பாருங்க. அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல் இருந்தது என்றாலும், வெயிட், அவனுக்கு ஒரு ஊரிலே அலுவல் என்று சொன்னாலும் பொருள் மாறி இருக்குதோ, குன்றி இருக்குதோ? அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல் இருந்தது என்றாலும் அதோட அர்த்தம் அவனுக்கு ஊர்ல ஒரு அலுவல் இருக்குது. அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல் என்றாலும் அர்த்தம் என்ன? அவனுக்கு ஊர்ல ஒரு வேலை இருக்குது. எனவே பாருங்க, வினை பயனிலையை தவிர்த்தாலும் பொருள் குன்றாத வகையில் இருக்குது. அதோட பாருங்க, வினை பயனிலையை தவிர்த்ததுக்கு பிறகு இந்த வாக்கியம் எப்படி வரும்? அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல் என்ன?
ஒரு அலுவல். பாருங்க, அலுவல் என்று சொல்றதுதான் இந்த வாக்கியத்துல பயனிலை. என்ன இப்போதைக்கு இந்த வாக்கியத்துல பயனிலை அலுவல். அலுவல் என்றது ஒரு பெயர் சொல்லனா, எனவே இதுக்கு நாங்க சொல்றோம் பெயர் பயனிலை என்று. பாருங்க, வினை பயனிலையை தவிர்த்தாலும் பொருள் குன்றாத வகையில் பெயர் பயனிலையுடைய வாக்கியமாக அமைவது. பாருங்க, நாங்க வினை பயனிலை தவிர்த்தாலும் எங்களுக்கு பொருள் மாற இல்ல, ஆனா கடைசியில என்ன வந்தது? பெயர் பயனிலையாக அது அமைஞ்சது. என்ன ஆன்சர் பொருத்தமா இருக்குதான்னு பாருங்க. டீச்சர். பொருத்தமாக இருக்குது. அடுத்த பாருங்க, அதனால் அவன் ஊருக்கு சென்றான். இதுல வினை பயனிலை எது? சென்றான். சென்றான். இப்ப சென்றான நீங்க வெட்டினன்னு சொன்னா எப்படி வரும் வாக்கியம்? அதனால் அவன் ஊருக்கு. அதனால் அவன் ஊருக்கு. பொருள் இருக்குதா? ஆரம்பத்துல இருந்து அதே பொருள் இருக்குதான்னு பாருங்க. இல்ல டீச்சர். இல்ல. இல்ல மிஸ். அதே மாதிரி பாருங்க, பெயர் பயனிலையா வந்திருக்குதாண்டு? ஊருக்குன்னு முடிவடைஞ்சிருக்குது. பெயர் பயனிலையா இருக்குதான்னு பாருங்க. இல்ல. அடுத்தது, ஊரிலே பல நாட்கள் ஊருக்கு தானே முடிஞ்சிருக்குது. ஊருன்னு முடிஞ்சிருக்குதா, ஊருக்குன்னு முடிஞ்சிருக்குதா? ஊருக்கு. அப்ப பயனிலை எடுக்கலுமா? இல்ல டீச்சர். அடுத்து பாருங்க, ஊரிலே பல நாட்கள் தங்கிவிட்டான். வினை பயனிலை தூக்குங்க அதுல இருந்து. தங்கிவிட்டான தூக்கினா டீச்சர் ஊரிலே பல நாட்கள் என்று வரும். ஊரிலே பல நாட்கள். சரி, ஊரிலே பல நாட்கள் தங்கிவிட்டான் என்ற வாக்கியத்துல தங்கிவிட்டான் என்றதை தூக்கினாலே அப்படியே ஒரு மீனிங்குமே இல்லாமல் போமே பிள்ளைகள். பாருங்க, ஊரிலே பல நாட்கள் பொருள் இருக்குதா? ஆரம்பத்திலிருந்து அதே பொருள் உணர்த்தப்படுதா? இல்ல டீச்சர். தங்கிவிட்டான்ன்றதுலதான் ஒட்டுமொத்த பொருளே இருக்குது. அதை தூக்கினா எங்க பொருள் காணும்? இல்லைன்னு. நாலா பாருங்க, நேற்றுதான் அவன் திரும்பி வந்தான். வினை பயனிலை தூக்குங்க. நேற்றுதான் அவன். நேற்றுதான் அவன் திரும்பி என்ன எடுத்தார்? பொருள் குன்றி இருக்குதா, குன்றாமல் இருக்குதா? குன்று இருக்கு டீச்சர். குன்று இருக்குது. அடுத்த பாருங்க, இன்று வேலைக்கு சென்று விட்டான். சென்று விட்டான எடுங்க. இன்று வேலைக்கு. இன்று வேலைக்கு பொருள் குன்று இருக்குதா? பொருள் குன்று இருக்குதுன்னு. எனவே வினை பயனிலையை தவிர்த்தாலும் பொருள் குன்றாத வகையில ஒரு பெயர் பயனிலையை கொண்ட வாக்கியம் எது? அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல். அவனுக்கு ஊரிலே ஒரு அலுவல். இது கிளியரான பாருங்க. ஓகே. 16வது கொஸ்டின் கொஞ்சம் அந்த விடைச்சொல் எச்ச பொருள் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கவரேஜ் கொஞ்சம் இதாச்சு. 16 மட்டும். நானும் வந்தேன் என்றதுல இதோட அர்த்தம் என்ன பிள்ளைகள்? நானும் வந்தேன் என்ற அதோட அர்த்தம் அவனும் வந்திருக்கிறான், அவளும் வந்திருக்கிறான், நீயும் வந்திருக்கிறான், எனவே நானும் வந்திருக்கிறேன். எனவே அந்த நானும் வருவேன், நானும் வருவேனா? இப்ப நானும் வருவேன்டா இப்ப கூட்டத்துல சொல்றாங்க, குமார் சொல்றான் அவனும் வார, கமல சொல்றான் அவனும் வாரன்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் நானும் என்ற பங்குக்கு சொல்றேன் நானும் வருவேன் என்று. பாருங்க, நானும் வருவேன் என்றது எனக்கு பின்னால் இன்னும் ஆட்கள் வருவாங்க என்றதை எடுத்துக்காட்டுதா இல்லையா? எடுத்துக்காட்டுது டீச்சர். எடுத்துக்காட்டுதுன்னா, நானும் வருவேன், கமாலும் வருவான், விமலாவும் வருவாள். என்ன அப்ப நானும் வருவேன் என்றது என்னோட மட்டும் முடியல, என்ன தொடர்ந்து இன்னும் ஆக்க என்னோட வருவாங்கன்றதை எடுத்துக்காட்டுதுன்னா. எனவே நான் என்றது தனக்கு பின்னால பல நபர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் எச்சமா இது இருக்குது. எச்சம் அப்படித்தானே, தனக்கு பின்னால ஒரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ வரும் வரையில காத்து கொண்டு இருக்கும், எதிர்பார்த்து இருக்கும். அதே மாதிரிதான் இந்த நானும் என்றது தனக்கு பின்னால பல நபர்களும் வருவாங்கன்றத எதிர்பார்த்து இருக்குது. நானும் வருவேன், விமலனும் வருவான், கமாலும் வருவான்னு சொல்லி பல நபர்களை எதிர்பார்த்து கொண்டு இது இருக்குதுன்னு. எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் எச்ச பொருள் அப்படின்ட்டு. இல்லைங்கனதா?
நல்ல முடியும் வரலாம்ங்கிறது வந்து எச்ச பொருள் இல்ல நல்ல முடியும் வரலாம் தீய முடியும் வரலாம்னு சொல்லலாம் நல்ல முடிவும் வரலாம்னு நாங்க ஒரு ஐயத்தோட கேக்குறேன். சந்தேகம் எங்களுக்கு. ஒருவேளை நல்ல முடிவும் வரலாம், அப்படி இல்லையா கெட்ட முடிவும் வரலாம். எந்த முடிவு வரும்ன்றதுல எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் ஐய பொருள் அப்படின்ட்டு. இல்லைங்கனதா? ஓகே ஓகே. ஓகே 18வது கேள்வி பாருங்க. முதல் வாக்கியத்தின் பயனிலையாகிய வினைமுற்று பாருங்க. முதலாவது வாக்கியத்திலேயா உங்களுக்கு 2 வாக்கியங்கள் தந்திருக்குது. அதுல சொல்றாங்க முதல் வாக்கியத்தின் பயனிலையாகிய வினைமுற்றை எச்ச வினையாக மாற்றுவதன் மூலம் முதல் வாக்கியத்தின் பயனிலையாகிய வினைமுற்ற எச்ச வினையாக மாற்றுவதன் மூலம் ஒரே வாக்கியமாக்கக்கூடிய வாக்கியங்கள். சரி, ஓகே. முதலாவது பாருங்க. அவர் நன்கு படித்த மனிதர், அவர் திமிரு பிடித்த மனிதர். இதுல முதல் வாக்கியம் எது? அவர் நன்கு படித்த மனிதர். அவர் நன்கு படித்த இதுல வந்து பயனிலை ஆகிய வினைமுற்று இருக்குதான்னு பாருங்க. இல்ல டீச்சர். இல்ல முதலாவது டீச்சர். வாக்கியத்துல முதலாவது வாக்கியத்துல பயனிலை எது பிள்ளைகள்? பயனிலை எது? மனிதர். மனிதன் ஆனா இந்த மனிதர்ன்றது ஒரு வினை பயனிலையாவா இருக்குது, பெயர் பயனிலையாவாகவா? பெயர் பயனிலை டீச்சர். பெயர் பயனிலை பெயர் பயனிலையா இருக்குதுன்னா எங்ககிட்ட கேட்டது முதல் வாக்கியத்தின் பயனிலையாகிய வினைமுற்றாம். அப்போ ஒரு வினை பயனிலையா இருக்கணும். ஆனா இங்க இருக்கிறது பெயர் பயனிலை தானே. எனவே ஆன்சரா வருமா இது? வராது அடுத்த பாருங்க. உமக்கு கவிதை பிடிக்குமா, உனக்கு கதை பிடிக்குமா? இது பிடிக்குமா வினைமுற்றா இருக்குதா? இல்ல டீச்சர், வினாவா இருக்கு. எனவே இது வராது. அடுத்த பாருங்க. நாங்கள் நேரில் சந்தித்து உரையாடுவோம், நாங்கள் தொலைபேசி மூலம் உரையாடுவோம். சரி, முதலாவது வாக்கியத்தில வினைமுற்றது இது எச்சமாக மாத்துங்க. உரையாடினால் எச்சம் செய்ய செய்து அப்படின்னு மாத்தணும். நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடி தொலைபேசி மூலமும் உரையாடுவோம். அப்படியா மிஸ்? சரி, உரையாடி எடுப்போமே. நாங்கள் நேரில் சந்தித்து உரையாடி தொலைபேசி மூலம் உரையாடுவோம். வாக்கியம் பொருத்தமா இருக்குதான்னு பாருங்க. இல்ல டீச்சர். இந்த 2 வாக்கியத்தை எப்படி எங்களை சேர்க்கலாம்? நாங்கள் நேரில் சந்தித்தும் தொலைபேசி மூலமும் உரையாடுவோம். அப்படியும் எடுக்கலாம். அல்லது நாங்கள் நேரிலோ தொலைபேசி மூலமோ உரையாடுவோம் அப்படியும் எடுக்கலாம். எனவே இந்த 2 வாக்கியத்தை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு இணைப்பிடை சொல் தான் பயன்படும். முதலாவது வாக்கியத்துல விடை சொல்ல எச்சமாக மாத்த வேணுமா? இத சேர்க்கறதுக்கு முடியாது. இல்ல டீச்சர். மாத்த தேவையில்லை. முதலாவது வாக்கியத்தினுடைய வினை முற்ற எச்சமாக மாத்தித்தான் எங்களுக்கு இந்த வாக்கியத்தை சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. இணைப்பிடை சொல்லொண்ட கொண்டு சேர்க்கலாம். சரி, அடுத்து 4வது பாருங்க. அவன் பல்கலைக்கழகம் சென்றான், அவன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்றான். முதலாவது வாக்கியத்தில வினை முற்றது சென்றான். இதை எச்சமாக மாத்துங்க. சென்று. அவன் பல்கலைக்கழகம் சென்று அவன் பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்றான். தமிழ் கற்றான். இல்ல, அவன் பல்கலைக்கழகம் சென்று தமிழ் கற்றான். 2 வாக்கியத்திலையும் ஒரே சொல்லிருந்தா நாங்க அதை வெட்டுறோமா இல்லையா? வெட்டுறோம் டீச்சர். இங்க அவன் பல்கலைக்கழகம் முதலாவதுலயும் இருக்குது, 2வதுலயும் இருக்குது. அப்ப 2வதுல இருக்கிறத வெட்டுங்க. அப்ப எப்படி எடுக்கலாம்? அவன் பல்கலைக்கழகம் சென்று தமிழ் கற்றான். கவனமா இருக்குங்க. அப்ப எனவே இந்த சென்றான் என்ற வினைமுற்ற நாங்க சென்று என்று எச்சமாக மாத்திக்கிறோம். இது என்ன எச்சம் பிள்ளைகள்? அடுத்து பாருங்க. நான் பள்ளிக்கூடம் சென்றேன், அவன் பள்ளிக்கூடம் சென்றான்.
இந்த வாக்கியத்தை நாங்க ஒரே வாக்கியமா மாத்துறதுக்கு எங்களுக்கு முதலாவது வாக்கியத்தோட வினை பயனிலைய எச்சமா மாத்த வேணுமா? இல்ல டீச்சர், இணைப்பிடிச்சு. நானும் எப்படி அவனும் சொல்லலாம்? நானும் வெரி அவனும் குட். பள்ளிக்கூடம் சென்றோம். நானும் அவனும் பள்ளிக்கூடம் சென்றோம் வந்து மாத்தலாம். எனவே ஆன்சரா வரப்போறது இது. 4வது அவன் நான்காவது. பல்கலைக்கழகம் சென்று தமிழ் கற்றான். வெரி குட். இல்லைங்கனதா? டீச்சர் ஓகே. 19வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் கலப்பு வாக்கியம். ஓகே, 2 தொடர்கள் இருக்கணும். தலைமை தொடரும் சார்பு தொடரும் இருக்குதான்னு பாருங்க. சரியா? சார்பு தொடர் கண்டுபிடிக்கிறது ஈஸி மெத்தட்னு சொல்லி தந்தேன். என்ன எச்ச தொடர்களாக அது வரலாம் உண்டு. ஓகே. நீ உள்நாட்டிலா வெளிநாட்டிலா படிக்க போறாய்? இது என்ன வாக்கியம் பிள்ளைகள்? கூட்டு வாக்கியம். வெரி குட். நீ படிப்பதும் படிக்காது விடுவதும் உன்னுடைய சுதந்திரம். இது என்ன வாக்கியம்? கூட்டு வாக்கியம். கூட்டு வாக்கியம். வெரி குட். நாங்கள் மத்தியானம் சோறும் இரவு இடியப்பமும் சாப்பிட்டோம். இது என்ன வாக்கியம்? கூட்டு வாக்கியம். நாங்கள் மத்தியானம் சோறு சாப்பிட்டோம், நாங்கள் இரவு இடியப்பம் சாப்பிட்டோம். ஓகே டீச்சர். கூட்டு வாக்கியம். அடுத்த பாருங்க. நான் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருப்பதால் உங்களை அடிக்கடி சந்திக்க முடிவதில்லை. இது என்ன வாக்கியம்? கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியம். என்ன பாருங்க, இதுல அப்ப கலப்பு வாக்கியம் இது தலைமை தொடருது. நான் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருப்பதால் தலைமை வாக்கியம். துணை வாக்கியம் அடிக்கடி சந்திக்க முடிவதில்லை. அடிக்கடி சந்திக்க முடியவில்லை தலைமை வாக்கியம். நான் பரீட்சையில் படித்துக் கொண்டிருப்பதால் சார்பு வாக்கியம். நான் உங்களை அடிக்கடி சந்திக்க முடிவதில்லை என்பது தலைமை வாக்கியம். ஏன் சந்திக்க முடியவில்லையோ அதற்கான காரணம் தான் சார்பு வாக்கியமாக வரும். ஏன் சந்திக்க முடியவில்லை அவருக்கு? பரீட்சைக்கு பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருப்பதால். ஓகே. அடுத்தது, நான் கடைக்கு சென்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தேன். கூட்டு வாக்கியம். கூட்டு வாக்கியம். நான் கடைக்கு சென்றேன், நான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தேன். கிளியரா? கலப்பு வாக்கியமா வராதா? வராது. தனித்தனி வாக்கியமா பிரிக்கணுமே பிள்ளைங்க. இத பாருங்க. நான் கடைக்கு சென்றேன், நான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தேன். சரியா? ஓகே. 20வது கேள்வி. கூட்டு வாக்கியமாக இணைக்கும் போது இலக்கண ரீதியாக சிக்கல் தரக்கூடிய வாக்கியம். காந்தன் படித்தான், கமால் படித்தான், மேரி படித்தாள். கூட்டு வாக்கியமா மாத்துங்க. அவசரம். காந்தனும் என்ன சரி சிக்கல் வந்ததா? இல்ல டீச்சர். 2வது, ஆசிரியர் நூலகத்துக்கு சென்றார், மாணவர்கள் நூலகத்துக்கு சென்றனர். மாணவர்களும் நூலகத்துக்கு சென்றனர். வெரி குட். சிக்கல் இருந்ததா? இல்ல டீச்சர். காவலாளி வீட்டை காவல் காத்தா, நாய் வீட்டை காவல் காத்தது. எப்படி மாத்த முடியாது டீச்சர். உயர்திணையும் மகரிணையும் இருக்குதுன்னா, உயர்திணையும் மகரிணையும் இருக்கிறதுன்றதால இதுங்களுக்கு மாத்த கஷ்டம். பாருங்க, காவலாளியும் நாயும் வீட்டை காத்தனர் என்றா நாயை உயர்த்தி பேசணுமா ஆகிடும். காவலாளியும் நாயும் வீட்டை காத்தனர்ன்னு சொன்னா காவலாளிய தாழ்த்தி கதைச்ச மாதிரி இருக்கும். எனவே இதுல சிக்கல் இருக்குது. அடுத்த பாருங்க, நான் கொழும்புக்கு சென்றேன், குமரன் கண்டிக்கு நண்பன் கண்டிக்கு சென்றான். எப்படி மாத்தலாம்? நான் கொழும்புக்கு செல்ல நண்பன் கண்டிக்கு சென்றான். வெரி குட். நான் கொழும்புக்கு செல்ல நண்பன் கண்டிக்கு சென்றான், அல்லது நான் கொழும்புக்கும் நண்பன் கண்டிக்கும் சென்றோம். ஓகே. நான் 2 தோசை சாப்பிட்டேன்,
நான் ஒரு வடை சாப்பிட்டேன், நான் ஒரு அப்பம் சாப்பிட்டேன். இது எப்படி? நான் 2 2 தோசையும் ஒரு ஒரு வடையும் வடையும் ஒரு அப்பமும் சாப்பிட்டேன். நான் 2 தோசையும் ஒரு வடையும் ஒரு அப்பமும் சாப்பிட்டேன். சிக்கல் இருந்ததா? இல்லைன்னு. இல்ல. எனவே கூட்டு வாக்கியமாக சேர்ப்பதுல சிக்கல் இருந்தது எது? மூணாவது வாக்கியம். காவலாளி வீட்டை காத்தான். ஓகே. என்ன சரி டவுட் இருக்குதான்னு பாருங்க. 10வது MCQ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டீச்சர்? இல்ல டீச்சர். தொழிற்பெயரிடம் பெற்ற வாக்கியம். சரி. தொழிற்பெயர் என்றாமா ஒரு தொழிலை குறிச்சு வந்திருக்கணும். சரி பாருங்க. நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு வாகனம் வந்தது. இதுல வந்ததுன்றத பாருங்க. எங்களுக்கு தொழிற்பெயர் அடுக்கலுமாண்டு. இல்ல டீச்சர். அதிலிருந்து பலர் இறங்கி வந்தனர். இது வந்தனர்ன்றது இல்ல டீச்சர். வந்த எல்லோரையும் எனக்கு தெரியாது. பாருங்க வந்த சொல்றது இங்க தொழிற்பெயரா இருக்குதா அல்லது பெயரெச்சமா இருக்குதான்னு பாருங்க. வந்த எல்லோரையும் என்றது ஒரு பெயர் சொல்லா இல்லையா? அது முன்னாடி வந்த பெயர் எச்சம். பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்தது இருக்குது. வந்தது நாங்க பெயரெச்சமா எடுக்கிறோம். ஏனென்றால் பெயர் சொல்லுக்கு முன்னால வந்திருக்குதுன்றதால. அது மட்டும் இல்லாம பெயரெச்சமா இருக்கிறதுக்கு 2 நிபந்தனை இருக்குது. ஒன்று பெயர் சொல்லுக்கு முன்னால வந்திருக்க வேணும். இன்னொன்று அந்த பெயர் சொல்ற தன்மையை உணர்த்தி இருக்க கூடாது. இப்ப எல்லோரும் என்றத அவங்க எப்படிப்பட்டவர்கள், அவங்களோட பண்பை உணர்த்தி இருக்கிறா இது? இல்ல டீச்சர். இல்ல. எனவே அது பெயரெச்சம். உணர்த்தி இருந்தால் அது பெயரடைய. அடுத்தது வந்தவர்களுள் சிலர் எனது உறவினர்கள். இது என்ன பிள்ளைகள்? வினையாளனையும் பாருங்க. வந்தவர்கள் என்று சொல்றது வினையையும் உணர்த்தி இருக்குது, வினையை புரிந்த நபர்களையும் உணர்த்தி இருக்குது. வந்தவர்கள் என்று அவங்க வருகை தந்தாங்க என்ற செயலையும் உணர்த்தி இருக்குது. யாரு வந்தார்களோ அவங்களையும் இதை சுட்டி காட்டுது. விளங்கினதா? எனவே இது வினையாளனையும் பேர். அடுத்த பாருங்க. அவர்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. இது என்னது? இதுதான் தொழிற்பெயர். ஏனென்றா இங்க வந்தது என்றது வெறும் அவங்க வருகை வந்தாங்க என்ற தொழிலை மட்டும்தான் குறித்து காட்டுது. விளங்கினதா? நின்றுக வார நாங்க இது முடிச்சிட்ட மாதிரி கழுவுறது உனக்கு. விளங்கினதா? ஓகே. அவர்கள் வந்ததுன்றது தொழில்னால மகிழ்ச்சியை தந்ததுன்றது ஒரு தொழில் பெயரா வருது. அவர்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. எனவே இங்க வந்ததுன்னு சொல்றது என்ன? அவங்க செஞ்ச செயலை மட்டும்தான் குறிச்சு காட்டுதுன்னு. அவங்க வந்த தொழிலை மட்டும்தான் இது காட்டுது. வருகை தந்தாங்கன்றது காட்டுது. எனவே தொழிலை மட்டும் குறிச்சு காட்டுதுன்றதால இதுக்கு நான் சொல்லுறோம் தொழிற்பெயர் அப்படின்ட்டு. விளங்கினதா? டவுட் இருக்குதா? ஓகே. டவுட் இருக்குதா அடுத்த ஆக்களுக்கு? இல்ல